ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुतिरे नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवतसेवया भगवतीरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्ठिकी। पिले पथोरुक्रमविक्रमाण्ये नच्छन्वतः कर्णे बुधेन रश्य जिह्वाषधीधार्धुरिकेव श्रुत न सोपकायति उरुकाय खाद विलेपितोरुक्रमविक्रमाण्ये नच्छुन्वदः कर्णे बुधेन रश्ये जिह्वाषधीधार्धुरिकेव श्रुत न सोपकायति उरुकाय खादा विलेपधोरुक्रमविक्रमाण्ये नच्छुन्वदः कर्णे बुधेन रश्य जिह्वाषधीधार्धुरिकेव श्रुत न सोपकायति उरुकाय खादा। पिले பாம்பு புலிகள் பத போன்ற உருக்கிரம அற்புதமாக செயற்படுபவரான பகவான் விக்ரமான் வீரியம் ஏ இவ் எல்லா ந ஒரு பொழுதும் இல்லை ஷிண்வதக கேள்விப்பட்டு கர்ணபுதே செவித்துவாரங்கள் நரஸ்ய மனிதனின் ஜிக்வா நாவு அசதி பயனற்றது தார்துரிகா தவளைகளின் இவ அதுபோலவே சூத ஓ சூத உறக்கப்பாடும் உருகாய பாடத் தகுதியுள்ளது தாதா பாடல்கள். மொழிபெயர்ப்பு வழங்கியவர் ஆசாபக்தி. மொழிபெயர்ப்பு முழுமுதற் கடவுளின் வீரியம் மற்றும் அற்புத செயல்களை பற்றிய செய்திகளை கேள்விப்படாமலும் மேன்மையுள்ள அவரது பாடல்களை உறக்கப் பாடாமலும் இருப்பவனின் என்றும் நாவு ஒரு தவளையுடையனதை போன்றது என்று கருதப்பட வேண்டும். பொருளுரை வழங்கியவர் ஆசாபக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதகி. பக்தன் ஒருவன் பக்தி தொண்டில் பகவத் தொண்டில் 100% ஈடுபட்டுள்ளான். பகவானுடனான உறவால் ஒருவனின் உடலில் உள்ள புலன்கள் தூய்மையடையும் பொழுது அவனால் பக்தி தொண்டில் ஈடுபட முடியும். மேலும் எல்லா புலன்களின் உதவியாலும் பகவானுக்கு ஒருவன் பக்தி தொண்டாற்ற முடியும். இதனால் புலன்களும் அவற்றின் செயல்களும் புலன் நுகர்ச்சியில் மட்டுமே ஈடுபடுத்தப்பட்டுள்ள வரை அவை தூய்மையற்றவை. புலன்கள் புலன் இன்பத்தில் ஈடுபடுவதற்கு பதிலாக பகவத் தொண்டில் முழுமையாக ஈடுபடுகின்றன. பகவான் எல்லா புலன்களையும் கொண்ட பரம்பொருளாவார். மேலும் அவரது பின்ன பகுதிகளாக உள்ள தொண்டனுக்கும் அதே புலன்கள் உள்ளன. பகவத்கீதையில் விவரிக்கப்பட்டுள்ளது போல் பகவானுக்கு செய்யப்படும் தொண்டே புலன்களின் சிறந்த உபயோகமாகும். பகவான் முழு புலன்களுடன் உபதேசத்தை வழங்கினார்.
அவற்றை முழு புலன்களுடன் அர்ஜுனன் பெற்றார். இவ்வாறாக எஜமானருக்கும் சீடனுக்கும் இடையில் உணர்ச்சி பூர்வமான ஒரு கருத்து பரிமாற்றம் நிகழ்ந்தது. ஆன்மீக புரிந்துணர்வு என்பது சில பிரச்சார விசமிகளால் முட்டாள்தனமாக உரிமை கொண்டாடப்படுவதைப் போல் குருவிடமிருந்து சீடனுக்கு பாயும் மின்சார சக்தியை போன்ற ஒன்று அல்ல. அனைத்தும் முழுமையான அறிவும் நியாயமும் கொண்டவையாகும். மேலும் அடக்கமும் உண்மையும் உள்ளவனாக சீடன் இருந்தால் மட்டுமே குருவுக்கும் சீடனுக்கும் இடையிலான கருத்து பரிமாற்றம் சாத்தியமாக கூடும். பகவான் ஸ்ரீ சைத்தன்யரின் உபதேசங்களை ஒருவன் புக்தியுடனும் முழு புலன்களுடனும் பெற வேண்டும். இதனால் உயர்ந்த நோக்கத்தை அவன் நியாயபூர்வமாக புரிந்து கொள்ள முடியும் என்று சைத்தன்ய சரிதாமிரத்தில் கூறப்பட்டுள்ளது. ஜீவனின் தூய்மையற்ற நிலையில் அல்லது வெவ்வேறு புலன்கள் பௌதீக செயல்களில் முழுமையாக ஈடுபட்டுள்ளன. பகவத்கீதையிலிருந்தோ அல்லது ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்தோ பகவானை பற்றி செவி சாய்ப்பதன் மூலமாக அவரது தொண்டில் ஈடுபடவில்லையானால் செவித்வாரங்கள் சில அபத்தமான பேச்சுகளால் நிரப்பப்படுவது நிச்சயம். எனவே பகவத்கீதை மற்றும் ஸ்ரீமத் பாகவதத்தின் செய்திகள் உலகம் முழுவதிலும் உரத்த சப்தத்துடன் பிரச்சாரம் செய்யப்பட வேண்டும். அவற்றை பற்றி பூரணமான மூலங்களிலிருந்து கேட்பது தூய பக்தியின் கடமையாகும். பிறரிடம் எதையேனும் பேச வேண்டும் என்று பலர் விரும்புகின்றனர். ஆனால் வேத ஞானத்தை பற்றிய விஷயங்களை பேச அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படாததால் அவர்கள் அனைவரும் அபத்தமான பேச்சுக்களையே பேசுகின்றனர். அறிவில்லாமல் மக்கள் அவற்றுக்கு செவி சாய்க்கின்றனர். உலகில் பௌதீகமான செய்திகளை பரப்புவதற்கு ஆயிரக்கணக்கான வழிகள் உள்ளன. அதை போலவே பகவானை பற்றிய உன்னத விஷயங்களை உலக மக்கள் கேட்குமாறு கற்பிக்க வேண்டும். அத்துடன் அவர்களுக்கு கேட்கும் வகையில் பகவத் பக்தன் உரத்த சப்தத்துடன் பேச வேண்டும். தவளைகள் உரத்த சப்தத்துடன் கத்துகின்றன. இதன் விளைவு என்னவெனில் அவை பாம்புகளை அழைத்து அவற்றுக்கு இரையாகின்றன. குறிப்பாக மனித நாவு வேத மந்திரங்களை உச்சரிப்பதற்காக கொடுக்கப்பட்டுள்ளது, தவளைகளைப் போல் கத்துவதற்காக அல்ல. இப்பதத்தில் உபயோகிக்கப்பட்டுள்ள அசதி என்றும் சொல் கூட முக்கியமானதாகும். அசதி என்பது விலைமகள் ஆகிவிட்ட ஒரு பெண்ணை குறிக்கிறது. ஒரு விலைமகளுக்கு பெண்மைக்குரிய நற்குணங்கள் இல்லை. அவ்வாறே வேத மந்திரங்களை உச்சரிப்பதற்காக மனிதனுக்கு அளிக்கப்பட்டுள்ள நாவு சில அபத்தமான பேச்சுக்களை உச்சரிப்பதால் ஈடுபடுத்தப்படும் பொழுது அது ஒரு விலைமகளாக கருதப்படுகிறது. ஓம் அஜ்ஞானம் திமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா சக்ஷுருன்மிலிதம் येन तस्मै श्री गुरवे नमः. श्री चैतन्य मनोपिस्तं स्थापितं येन भूतले स्वयं रूप कदा मह्यं ददाति स्वपदान्तिकं. वन्देऽहं श्रीगुरून् श्रीधापदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगणरघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगणललिता श्रीविशाखान्वितांश्च. हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेशा गोपिका कान्ता राधा कान्ता नमस्तुते. तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये. वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यैव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौरभक्तवृंद. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे. नमः ओं विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामिन् इति नामिने. नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे. ஸோ ஹரே கிருஷ்ணா. ஸோ இன்னைக்கு பிரபுஜி செல்லாத நாட்டுக்கு ஆக்டிங் ஸ்பீக்கர் ஸ்ரீ மிதா கௌர சுந்தர் சார். ஸோ ஸ்ரீமத் பாகவத்தில் ஒரு ஸ்லோகம் இன்னைக்கு பேசக்கூடிய சேவை எனக்கு கிடைச்சிருக்கு.
ஸோ அதனால் பாகவதம்க்கு நன்றி. ஸோ இந்த ஸ்லோகம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே பாகவதம் சொல்லுது. ஸோ இதை பேசுகிறதுக்கு வந்து நிறையா தகுதிகள் வேணும். பட் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் அதை பற்றி அட்ரஸ் பண்ணலாம். ஸோ இந்த உலகத்தில் வந்து நிறைய பேர் ஆஸ்பத்திரி போவாங்க. ஆஸ்பத்திரியில் வந்து ஒவ்வொரு பார்ட்டுக்குன்னு தனித்தனியாக டாக்டர்ஸ், ஸ்பெஷலைஸ்ட் பீப்புளாக இருக்காங்க. நமக்கு கால், முட்டி, அந்த மாதிரி எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படின்னா நம்ம யார்கிட்ட போவோம்? ஆர்த்தோ. கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படின்னா ஆப்தல். ஸோ ஸ்கின் டெர்மட்டாலஜிஸ்ட், இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்போது நாக்கு, தொண்டை, காது, இஎன்டி. இங்கே வந்து காது பிரச்சனையும் வாய் பிரச்சனையை பற்றி பேசுகிறாங்க. இந்த இடத்துல வந்து 2 இடத்துல சொல்லியிருக்காங்க. பாம்போட பாம்பு புத்துக்கள், பாம்பு துவாரங்கள், பாம்பு குழிகள், ஸோ இதில் வந்து இந்த அந்த லைன் இங்கே உறக்க நாவு என்றும் தவளையினை போன்றது மட்டும்தான் இருக்கு பொருளுரை. கடவுளின் வீரியம் மற்றும் அற்புத செயல்களை பற்றிய செய்திகளை கேள்விப்படாமலும் மேன்மையுள்ள அவரது பாடல்களை உறக்க பாடாமலும் இருப்பவனின் செவித்துவாரங்கள் பாம்பு புலியை போன்றவை என்றும் நாவு ஒரு தவளையினுடையது போன்றவை என்றும் கருதப்பட வேண்டும். இந்த இடத்துல செவிக்குழிகள்ங்கிற வார்த்தை மிஸ் ஆகிடும். ஸோ பாம்பு குழிகள் அப்படின்னு சொல்கிறாங்க, பாம்பு புத்துகள். அதுக்கப்புறம் தவளையின் வாய் அப்படின்னு சொல்கிறாங்க, பாம்பு புத்தும் தவளை வாயும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி. ஸோ பாகவதம் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. பகவானுடைய புகழை பாடாத வாய் ஒரு தவளையோட வாய், பகவானுடைய புகழை கேட்காத காது ஒரு பாம்பு குழி அப்படின்றாங்க. ஸோ அதே மாதிரி கடைசியில் போனால் இன்னும் இதுவே வந்து கேட்குறதுக்கு இதாக இருக்கும். கடைசியாக திருப்பியும் போகும்போது இது எல்லாம் கடைசி அசதி அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. அசதி, ஜிக்வா அசதி. ஜிக்வா அப்படின்னா நாக்கு. நம்ம நார்மலாக சொல்லுவோம் மகா பிரசாதே கோவிந்தே, அதில் வந்து ஜிக்வா அதி. எப்பவுமே பிரசாதம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதுதான் சொல்லுவோம். ஏன்னா நாக்கு வந்து ரொம்ப ரொம்ப மோசமானது. அந்த நாக்கை கட்டுப்படுத்துறதுக்காக உங்களுடைய பிரசாதத்தை கொடுத்து கருணை வழங்குற உங்களுக்கு என்னுடைய நன்றிகள் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவோம். ஸோ அந்த ஜிக்வா நாக்கை வந்து அசத்தின்னு சொல்கிறாங்க. அசத்திக்கு இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா விலை மாது அப்படின்னு இருக்காரு. இது வந்து இன்னும் ஸ்ட்ராங்கான பாயிண்ட். இதுக்கு முன்னாடி ஸ்லோகம் படிச்சிங்கன்னா அது வந்து இதை விட ஸ்ட்ராங்காக இருக்கும். 19வது ஸ்லோகம் ஒரு 4 மிருகங்களை பற்றி மனிதரோட ஒப்பிட்டு பேசுவாங்க. அதை பற்றி நம்ம பேசலை. ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஒரு இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக பாகவதம் சொல்கிறாங்க. என்னென்னா பகவானுடைய புகழ் பாடுறதுக்கு கேட்குறதுக்கு இது எல்லாத்துக்கும் தான் நம்மளுடைய புலன்களை ஈடுபடுத்தணும். இது செய்யாமல் நம்ம புலன்கள் இருந்ததுன்னா அந்த புலன்கள்னால உபயோகமே இல்லை, அந்த புலன்கள்னால பிரச்சனை தான் வரும் அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ட்ராங்காக சொல்லிட்டே இருக்கு. ஸோ அப்போது இதைத்தான் வந்து நம்மளுடைய நவவித பக்திகள் அப்படின்னு சொல்கிறதுல வந்து முதல்ல 2 ஸ்ரவணம், கீர்த்தனம். ஃபஸ்ட்டு ரொம்ப ஈஸியான விஷயம் வந்து காதில் கேட்குறது ஸ்ரவணம். அடுத்தது பேசுறது கீர்த்தனம். அது என்ன, எப்படி பேசணும் அப்படின்னு சொன்னால் ஆஸ் இட் இஸ். நம்ம பிரபுபாதம் சொல்கிறோம் உண்மை உருவில் ஆஸ் இட் இஸ் தத்வதஹ அப்படின்னு சொல்கிறாங்க. ஜென்ம கர்மச்சமே திவ்யம் ஏவம் யோ வேதி தத்வதஹ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன சொல்கிறாருன்னா என்னுடைய ஜென்மத்தையும் கர்மம், என்னுடைய செயல்களையும் என்னுடைய பிறப்பையும் ஆஸ் இட் இஸ் யார் அப்படியே பேசுகிறாங்களோ அவங்களுக்கு தான் நைத்தி மாமேத்தி சுவர்ஜனம், அடுத்த பிறவி இல்லை அப்படின்னு சொல்கிறார் மற்றவங்களுக்கு. ஸோ நம்மளுடைய இது எல்லாத்தையும் புலன்கள் எல்லாத்தையும் என்னென்னா பகவானுக்கு ஆஸ் இட் இஸ் நம்ம வந்து என்கேஜ் பண்ணணும் அப்படிங்கிறது அதோட ஹோல் டிஸ்கஷனே இருக்கு. ஸோ
இங்கே பிரபுபாதர் பொருளுரையில் திருப்பியும் சொல்கிறாங்க, ஜீவனின் தூய்மையற்ற நிலையில் அல்லது வெவ்வேறு புலன்கள் பௌதீக செயல்களில் முழுமையாக ஈடுபட்டுள்ளன. இது வந்து பாகவதம் எழுதுற கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி பௌதீக விஷயங்களை பேசுகிறதுக்கு வந்து எக்கச்சக்கமான மீடியாஸ் இருக்குது, ஆனால் பகவத் விஷயங்களை பற்றி பேசுகிறதுக்கு அவ்வளோ இல்லை அப்படின்றாங்க. பிரபுபாத் அந்த காலத்தில் வந்து பகவத் தரிசனம் அப்படின்னு ஒரு புக்கு எழுதுறாரு. சின்ன ஒரு இது எழுதிட்டு போய் ஒரு பக்கம்தான் இருக்கும், நிறையா ஆர்டிகல்ஸ் மாதிரி எழுதிட்டு கொண்டு போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறக்கு போகிறார். யாருமே வாங்க மாட்டேன்றாங்க. அது மூலமாக ஃபஸ்ட்டு நிறைய பேர் கேட்பாங்க, எதுக்குங்க இதை போய் அமெரிக்காவில் ஆரம்பித்தாங்க? இஸ்கான் அப்படின்னா வந்து வெளிநாட்டு கோவில், இது உள்நாட்டு கோயில் இல்லைங்க, வெளி மாநில கோயில் கூட இல்லை, நார்த் இந்தியன் கோயில் கூட இல்லை, இது வெளிநாட்டு கோயில் அப்படின்னு சொல்லிட்டு பிருந்தாவனத்தில் நிறைய பேர் கோயிலுக்கே வராமல் இருந்தாங்க இஸ்கான் ஆரம்பித்த காலங்களில். ஸோ அப்போது எதுக்காக இதை போய் ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொன்னால், பிரபுபாதர் ஃபஸ்ட்டு இங்கே தான் ஆரம்பிக்கிறார். இஸ்கானுக்கு முன்னாடி லீக் ஆஃப் டிவோட்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சு இங்கே போய் சொல்லிக் கொடுக்குறாரு. எல்லாரும் வர்றாங்க, நல்லா கேட்குறாங்க. பிரபுபாத் கடைசியாக ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறார், இந்த டீ குடிக்கிறத விட்டுருங்க, அதுக்கப்புறம் சிகரெட் குடிக்கிறத விட்டுருங்க. ஏன்னா அந்த காலங்கள் தான் வந்து இந்த கலாச்சாரம். என்ன கலாச்சாரம்னா, இந்த டீ கடைகள் அப்படின்னு நிறைய வச்சு டீ கடைக்கு முன்னாடி போய் நியூஸ் பேப்பர் எடுத்து அப்படியே படிச்சுட்டு ஒரு பீடி அப்படிங்கிறத குடிச்சிட்டு அதுக்கப்புறமேல கதைகள் பேசுறது அப்படிங்கிற ஒரு விதமான கலாச்சாரம் வந்து இந்தியாவுக்குள்ளே வந்த டைம். பிரபுபாதர் அதை பார்த்துட்டு ரொம்ப வேதனைப்படுறாரு. என்னது இவ்வளோ ஒரு பாரத பூமியோட கலாச்சாரம் இப்படி சீரழிஞ்சிட்டு போகுது. அப்போவே பார்க்குறாரு, இது வந்து சீரழிஞ்சிட்டு தான் போகும்னு சொல்லிட்டு. இப்போ வந்து இன்னும் அதிகமாக இருக்குது. நம்ம காலையில் மங்களாரத்தி வரும்போது பக்தர்களோட அதிகமாக வெளியே இருக்கிறது டீ கடைகள் தான் இருக்கும். 4 மணிக்கு ஷார்ப்பாக ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்காக வந்து அது சாத்வீக குணத்தில் இருக்கிற தொழில் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குரியாத. கரெக்டாக 4 மணிக்கு எல்லாருமே ஓப்பன் பண்ணி இதெல்லாம் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போது இந்த பிரபுபாதர் இது எல்லாத்தையும் சொல்லித்தராரு. ஆனால் இவங்க யாருமே இந்த பழக்கங்களை விட முடியல. ஏன்னா இதுவுமே வந்து அந்த நாக்கு பேசணும், காது கேட்கணும். இந்த வாய் காது இஎன்டி பீப்புள்னால சால்வ் பண்ண முடியாத ப்ராப்ளம் பகவதம் இங்கே பேசுகிறாங்க. ஏன்னா நம்ம நாக்கையும் காதையும் கரெக்டாக கேட்குறது எதுக்காக? பௌதிகமான விஷயங்களை பற்றி பேசுகிறதுக்காகவும் கேட்குறதுக்காகவும். இவங்க என்னமோ என்னை பற்றி பேசுகிறாங்க, ஆனால் கேட்க மாட்டேங்குது. வீட்டில் சில வயசானவங்களாம் இருக்கும்போது காது கொஞ்சம் கொஞ்சமாக கேட்காம போகும். அப்போ வந்து அவங்க ரொம்ப டிஸ்டர்ப் ஆவாங்க. டிஸ்டர்ப் ஆகிட்டு நம்ம ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருந்தால் கூட இவங்க என்னை பற்றி தான் பேசுகிறாங்களோ அப்படின்னு ஒரு மனசுக்குள்ளே அந்த ரைட்டே இருக்கும். ஸோ அப்போ கேட்காம போகும்போது என்னை பற்றி தான் பேசுகிறாங்களோ மன பிரம்மைகள் கிரியேட் ஆகும். பேச முடியாமல் போகும்போதும் எனக்கு ஏன் பேசுகிறதுக்கு வாய்ப்பு தர மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற ஒரு மாதிரி இதாவாங்க. இதுதான் வாயோட காதோட பிரச்சனைன்றாங்க. வாய் நல்லா பேசணும், காது நல்லா கேட்கணுங்கிறது பிரச்சனை இல்லை. ஸோ அதனால் இந்த இடத்துல சம்டைம்ஸ் பாகவதத்துக்கும் மெடிக்கல் ஃபீல்டுக்கும் நிறைய ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஸோ வாய்னாலையும் காதுனாலையும் டெய்லி நமக்கு எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வருது. இதை வந்து ஈவன் சில சமயம் சொல்லுவாங்க, பாகவதம் எல்லாமே வெளி மாநில சமஸ்கிருதம் அதெல்லாம் சொல்லுவாங்க, தமிழில் இதெல்லாம் சொல்லலை. நீங்கள் கருத்து எடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்று தான். அவர் சொல்லுவார், தீயினால் சுட்ட புண் ஆறாதே, நாவினால் சுட்டவர். அங்கேயும் நாக்கு பற்றி தான் பேசுகிறாங்க, இங்கேயும் நாக்கு பற்றி தான் பேசுகிறாங்க. தத்துவத்தில் எந்த விதமான கருத்து வேறுபாடும் அறிஞர்களுக்குள்ள இல்லவே இல்லை. திருவள்ளுவருக்கும் சரி, ஸ்ரீமத் பாகவதம் வியாசதேவருக்கும் சரி, கிருஷ்ணருக்கும் சரி, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே பிரச்சனை இல்லை. சம்டைம்ஸ் இங்கே தான் வந்து உள்ள பிரச்சனை. இதெல்லாம் தமிழ் இல்லைங்க. தமிழ் எழுதுனா சில தவறுகள் வேறு எழுதி விட்டுறாங்க. ஸோ அதனால் இதெல்லாம் இதாக இருக்குது. ஸோ இது வந்து நார்த் இந்தியன் டெம்பிள், இல்லாட்டி இது வெளிநாட்டு டெம்பிள், இல்லாட்டி வேறு யூனிவர்ஸ் டெம்பிள். அதனால தான் ஒரு ரீசெண்டாக ஒரு மெசேஜ் படிச்சோம், கிருஷ்ணருக்கு தமிழ் தெரியுமா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி. பெருமாள் தமிழ் ஒத்துக்கிறோம் நாங்கள், அவருக்கு வந்து தமிழில் வேத இதெல்லாம் பாடுறாங்க, 4000 திவ்ய பிரபந்தம் இருக்குது, நாங்கள் ஒத்துக்கிறோம். ஆனால் கிருஷ்ணர் வந்து நார்த் இந்தியன், அவருக்கு தமிழ் தெரியுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின். அதுக்கு வந்து ஜெயபதா சுவாமி குருமராஜ் சொல்கிறாங்க, அவருக்கு வந்து பூனை, நாய், ஈ, எறும்பு, வண்டு இதுகளோட பாஷை கூட தெரியும். விருந்தாவனத்தில் போய் பார்த்தீங்கன்னா அவர் மாடு கூட பேசுகிறாரு, அதுக்கப்புறமேலு பீகாக் மயில் கூட பேசுகிறாரு, அதுக்கப்புறம் வண்டுகளோட பேசுகிறாரு, அதோட மொழி தெரிஞ்ச நாட்டி தான் பேசுகிறாரு.
நமக்கு எப்பவுமே இந்த சண்டை போட்டதில்லை. நாய்கள் எப்போவாச்சும் வந்து சண்டை போட்டிருக்கா? எங்கள் லாங்குவேஜ் இவங்கெல்லாம் பேசுறதில்ல. தமிழ்நாட்டுக்காரில் நாங்களும் இத்தனை வருஷமா பிறந்து வளர்ந்து இங்கேயே எங்களுடைய சந்ததிகள் எத்தனை சந்ததிகள் இருக்கு. எங்களுடைய மொழி தமிழ் மொழி. கரெக்டு தானே? எல்லாருமே ஜீவன்கள் தான், எல்லாத்துக்கும் உயிர் இருக்கு. மாடு இருக்கு, ஆடு இருக்கு, நாய் இருக்கு, பூனை இருக்கு. இதில் ஏதாவது வந்து மொழிக்காக சண்டை போடுதா அப்படின்னு சொன்னால் சண்டை போடுறதில்ல. ஏன் நம்ம மொழியை பற்றி பேசுகிறோம்னா, இந்த மொழிக்கு தான் நாக்குக்கும் காதுக்கும் ரொம்ப சம்மந்தம் இருக்கு. மக்கள் வந்து நாக்குக்கும் காதுக்கும் இதுதான் டே டு டே லைஃப்ல. மக்கள் மட்டும் இல்லை, குருவி காக்கா எல்லாமே பேசிட்டு இருக்கும். காலையில் எந்திரிச்ச உடனே சத்தமாக இருக்கும் பறவைகள் எல்லாமே. அப்படின்னு என்ன ஆயிடுச்சு, அது ஸ்டார்ட் பண்ணிடுச்சு டேவை. சரி இங்கே போகலாமா அங்கே போகலாமா, சாப்பாடு எங்கே கிடச்சிது இது கிடச்சிதுன்னு கரெக்ட் ரெகுலர் டிஸ்கஷன், ரொம்ப ஸ்ட்ராங் டிஸ்கஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ இப்போ எல்லாருமே பேசுகிறாங்க. வாய், அதுகளுக்கும் வாய் இருக்குது, அதுகளும் பேசுது, அதுகளுக்கும் காது இருக்குது, அதுகளும் கேட்குது, எல்லாமே பண்ணுது. ஆனால் பிரபுபாத் இந்த சொல்கிறாரு, பாம்பு குழிகள்னு சொல்கிறாரு. பாம்பு குழிகள் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம நிறைய பக்கம் வந்து இந்த என்னது இப்போ வெளியில் பார்த்தீங்கன்னா கீரி இருக்கும், எலி இருக்கும், அணில் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொந்துக்குள்ளே போய் வாழ்கிற மாதிரி ஒன்றான ஜீவராசிகள். அதுக்காக பாம்பு புத்துக்குள்ளே அது போய் வாழுமா? பாம்பு புத்துக்குள்ளே வாழாது. நம்ம வயல்வெளியில் பார்த்தா நிறைய அங்கங்கே பாம்பு புத்துக்கள் இருக்கும். நீங்கள் கை விட்டு உள்ளே பார்ப்பீங்களா என்ன இருக்குதுன்னு பார்ப்போன்ட்டு? ஏன்னா உள்ள பாம்பு இருக்குங்கிறது நமக்கு தெரியும். நிறைய புத்துக்கள் இருந்ததுன்னா நிறைய பாம்புகள் தான் இருக்கும். அப்போ அது இருந்தாலும் வேஸ்ட்டு, ஆபத்தானது. வேஸ்ட்டுன்னு கூட ஆபத்தான விஷயம். அடுத்து சொல்கிறார் தவளை. தவளை என்ன பண்ணுறதுன்னா நல்லா சத்தம் போட்டுகிட்டே இருக்கும். ஆனால் சத்தம் போடுற நாட்டுக்கு தவளையை சாப்பிட்றீங்க, பாம்பன் கொடுத்துறாங்க. பலவிதமான விஷயங்கள் வந்து தவளை சாப்பிடும். அது எல்லாத்தையும் இன்வைட் பண்ணும், வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணும். அதனால் நம்ம பிரச்சனைகள் வந்து நாமளே வெல்கம் பண்ணுவோம் சம்டைம்ஸ். சில சமயம் ஏன் நம்ம பேசணுங்கிற மாதிரி சில சமயம் கூட போகும். ஏன்னா நம்மளுடைய இதில் தான் நம்ம கண்டிஷனாக இருக்கோம். இது வந்து நம்ம மற்றவங்களுக்கு மட்டும் சொல்லணும், நமக்கே சொல்லிக்கும். இது ஏன் நம்ம பேசணும், இது ஏன் நம்ம கேட்டோம் அப்படின்னு. நம்ம ஏன் பேசணும், நம்ம ஏன் கேட்டோம், நிறைய விஷயங்களுக்காக பின்னாடி நாட்களில் வருத்தப்படுறதும் கூட இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம அப்படியே ட்ரெயினாக இருக்கோம். நம்ம ட்ரெயினாக இருக்கிறது வந்து இப்படி தான் இருக்குது. அட்லீஸ்ட் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களாச்சும் பக்தர்கள், கொஞ்சம் கொஞ்சம் பக்தி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க. இதுக்கு வெளியே போய் நம்ம கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், காதெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கிற அளவுக்கு தான் நிறைய பேர் பேசுகிறாங்க. அதுவும் நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டத்தில் ஸ்கூல்லேருந்தே ஆரம்பிச்சிடுறாங்க. 5th 6th 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே நம்ம காதை க்ளோஸ் பண்ணிக்குவோம். சம்டைம்ஸ் நம்ம வெளியே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இந்த மாதிரி வெளியே எங்கேயாச்சும் போய் இந்த சின்ன சின்ன பசங்க பேசுகிற விஷயத்தெல்லாம் கேட்டால் நமக்கு அடிவயத்திலிருந்து பயம் இதெல்லாம் இருக்கும். ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாவா இல்லையா? ஏன்னா டிவி இதை விட, ஏன்னா எல்லாத்துலேயுமே அந்த மாதிரி தான் போய்ட்டுருக்கு. இப்படியெல்லாம் நீங்கள் பேசினா தான் பெரிய ஆள். இப்படியெல்லாம் நீங்கள் விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் பெரிய ஆள். கேட்கக்கூடாத விஷயங்கள், பேசக்கூடாத விஷயங்கள், இதுவாச்சும் பாகவத பேசுறீன்னா நீ வேஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே போனால் அப்படியே உள்டா. கிராஃபில் வந்து நம்ம பாசிட்டிவ் பற்றி பாகவதம் பேசுது, இங்கே வேகமாக நெகட்டிவ் நோக்கி போயிட்டுருக்காங்க. எக்கச்சக்கமான நெகட்டிவ் நோக்கி போயிட்டுருக்காங்க. சம்டைம்ஸ் நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பேசும்போது தான் தெரியும், அநியாயத்துக்கு இது ரெண்டு யூஸ் பண்ணுறாங்க, காதையும் வாயும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இங்கே வந்து சொல்கிறாரு, நீங்கள் காது இதில் கேட்டாங்கன்னா நியாயமான விஷயங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. லாஜிக்கலாக இருக்கணும். குரு சீடன் அது அடுத்த டாபிக். ஏன்னா இங்கே வந்து குரு எல்லாமே யூடியூப் தான் குரு. ஸோ சம்டைம்ஸ் ஹாஸ்பிட்டலில் போனால் கூட சொல்கிறாங்க, டாக்டர்ஸ் டென்ஷன் ஆகுது. ஏன்னா ஒரு நோய் அப்படின்னா ஃபஸ்ட்டு யூடியூப்பில் கூகுளில் எல்லோரும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வர்றாங்க. அப்போ படிச்சுட்டு வரும்போது அதுதான் ஃபஸ்ட்டு குரு. நம்ம வந்து பிரபுபாத் சொல்கிறோம் பிரைமரி சிக்ஷா குரு அப்படின்னு சொல்லிட்டு. இஸ்கான் வர எல்லாத்துக்குமே முதன்மையான அறிவு கொடுக்குற, சிக்ஷை கொடுக்குற குரு அவர் தான் சொல்லிட்டு. ஆனால் உலகத்துக்கே பிரைமரி சிக்ஷா குருங்கிறது வந்து யூடியூப், இப்போ வந்து ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு மாறிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ அதுதான் வந்து எந்த விஷயமா இருந்தாலும் சொல்லிக் கொடுக்குறது. பிரபுபாத் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஆன்மீக குருவுமே வந்து எலக்ட்ரிக் ஷாக் மாதிரி நடக்காதீங்க. இப்படி போனோம், அவர் தொட்ட உடனே எனக்கு எல்லா ஞானம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, புத்தர் வந்து போதி மரத்துக்கு கீழே இருந்தார், நானும் அதே மாதிரி ஒரு இடத்துல போய் உட்கார்ந்தேன்னா எல்லாமே டக்குன்னு வந்துடும் அப்படிங்கிறது இல்லைன்னு நீங்கள் எழுதுறாரு. இந்த இடத்துல வந்து சீடனுக்கும் இடையிலான கருத்து பரிமாற்றம் சாத்தியமாக கூடும் அப்படின்றார். இதைத்தான் பகவான் சைத்தன்யர் உபதேசங்களிலிருந்து ஒரு புத்தியுடனும் முழு புலன்களுடன் பெற வேண்டும். புத்தியை உபயோகம் பண்ணணும்னு சொல்றார். அண்ட் முழு புலன்களையும் அது மேலே செலுத்தணும்னு சொல்றாங்க.
ஸோ இதெல்லாம் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, காது வாய் இதனால பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே ஒத்துக்கிறோமா இல்லையா? எவ்வளோ பெரிய பிரச்சனை! எல்லா பிரச்சனைக்கும் காரணம் வித்து அப்படின்னு சொல்லுவாங்க. வித்துனா சீடு, அது வித்து அதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. ரீசெண்டாக நான் அந்த வித்துன்னு சொன்னாட்டி ஒரு இப்போ ரீசெண்டாக ஒரு கோயில் போயிருந்தோம். கேரளாவில் வந்து வித்துவக்கோடு அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்குது. யாராவது போயிருக்கீங்களா? திருமிட்டுக்கோடை அப்படின்னு சொல்லிட்டு அதில் இப்போ சொல்லுவாங்க. தமிழில் வந்து வித்துவக்கோடுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து அது வந்து ஒரு திவ்ய தேசம். பஞ்ச பாண்டவர்கள் வந்து பிரதிஷ்டை பண்ண விக்கிரகங்கள் இருக்காங்க. 5 பேர் பஞ்ச பாண்டவர்கள். அவங்க வந்து பண்ண 4 விக்கிரகங்கள் இருக்காங்க. அங்கே போன உடனே ஒரு ஸ்லோகம் எழுதி போட்டிருப்பாங்க. குலசேகர ஆழ்வாரோட ஒரு பாடல் எழுதி போட்டிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல் முன் மாயத்தால் மீளா துயர்தரினும் நின் அருளே பெறுவேன் வித்துவக்கோட்டம்மா நின் அருளே பெறுவேன் அடியேனே அப்படின்னு சொல்லி முடிவாங்க. ஸோ அப்போது இதில் வந்து ஒரு லைன் தான் ரொம்ப பியூட்டிஃபுல். வாளால் அறுத்து சுடினும், கத்தி எடுத்து அறுத்து உங்களை வந்து நெருப்பு எடுத்து சுட்டா நீங்கள் அவங்க மேலே ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லுவோமா? ஆனால் இதையவே தான் வந்து டாக்டர் பண்ணுறாரு. எனக்கு வந்து ரொம்ப பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, வயிறில் ரொம்ப பிரச்சனை, உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணணுங்க உடனே அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்து உள்ள கத்தி எடுத்து ஆப்ரேட் பண்ணி அதுக்கப்புறம் இதெல்லாம் வச்சு சூடெல்லாம் அதுக்கு மேலே கொடுத்து இதெல்லாம் பண்ணுறாரு. நம்ம என்ன பண்ணுறோம்? ரொம்ப தேங்க்ஸ். மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல். மருத்துவன் மேலே நோயாளனுக்கு ஒரு காதல் இருக்கும். அந்த மாதிரி அதையெல்லாம் எழுதுறதுக்கே ஒரு பெரிய தைரியம் வேணும். அந்த மாதிரி மாயத்தால் மீளா துயர் தரிடும் அப்படின்றார். உங்களுடைய மாயா அப்படிங்கிறது உங்களுடைய சக்தி தான். அதனால் மீளாத, அதிலிருந்து என்னால் வெளியவே வர முடியாதுங்கிற துயர் தந்தால் கூட வித்துவக்கோட்டு அம்மா. அந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறாருன்னா, குலசேகர ஆழ்வாரோட மூடு வந்து கிருஷ்ணரை வந்து மதர் அப்படின்னு பார்க்குறாரு, பெருமாளை. ஏன்னா ஃபாதர் மதர் அப்படின்னு சொல்லும்போது குழந்தைக்கு வந்து மதர் மேலே தான் ரொம்ப அட்டாச்மெண்ட் இருக்கும். ஏதாச்சும் அடிபட்டுருச்சுன்னா முதல்ல மதர் கிட்ட தான் போய் சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைனா மதர் கிட்ட தான் போய் சொல்லுவாங்க. இந்த மாதிரி அவர் என்ன சொல்கிறாருன்னா, மீளா துயர் தரணும். அதனால தான் அவர் மதர்ங்கிற ஒரு இதை சொல்கிறார். உன் அருளே பார்ப்பேன் அடியேனே. எவ்வளோ பிரச்சனை வருதோ உங்களுடைய கருணைக்கு, உங்களுடைய பிளஸ்ஸிங்ஸும், உங்களுடைய டிவோஷன், உங்களுடைய பக்தி, உங்களுடைய காதல், அதுக்காக மட்டுமே நான் காத்திருப்பேனே தவிர வேற எங்கேயும் போக மாட்டேன். என்ன பண்ணினாலும் வேற எங்கேயும் போக மாட்டேன். இதுவே சைத்தன்ய மகாபிரபு சொல்வார். ஆஷ்லிஷ்ய பாதரதம் பினஸ்துமா மதர்ஷனம் மர்மஹதாம் கரோத்துவா யதா ததா வா விதத்தோ லம்பதோ மத் பிராணநாதஸ்தோ. என்னுடைய பிராணநாதன் நீங்க. யதா ததா வா விதத்தோ லம்பதோ. இந்த லைன்ஸ் கேட்கும்போதே என்னமோ தத்தான்னு வருதுங்கிற மாதிரி இருக்கு, புரியாதவங்களுக்கு. நீங்கள் என்னதான் என்னை போட்டு பிரச்சனைக்குள்ளே போட்டு எவ்வளோதான் வாட்டி வருத்தாலும் மத் பிராணநாதா, மத் என்னுடைய பிராணநாதன் நீங்க தான், வேற யாருமே இல்லை அப்படின்னு சொல்றார். நாக்கு அட்லீஸ்ட் அதை சொல்லவாச்சு செய்யணும்னு சொல்றாங்க. அதனால தான் பிரபுபாதா என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி பாடல்கள் பிரார்த்தனைகள் எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. இது எல்லாத்தையும் நம்ம பக்தர்கள் மூலியமா காதலை கேட்கும்போது, ஓ ஏன் இப்படி எல்லாம் பாடினாங்க, இதுல என்ன அர்த்தங்கிறது அடுத்தது. பட் எப்படி இதெல்லாம் சொல்றாங்க அந்த பிரார்த்தனைகள்லேயே. குலசேகர ஆழ்வார் எப்படி ஒரு பிரார்த்தனை வைக்கிறார், சைத்தன்ய மகாபிரபு எப்படி ஒரு பிரார்த்தனை வைக்கிறார். ரீசெண்டாக கேட்டுட்டு இருந்தேன், ஒரு குந்தி தேவி பிரார்த்தனை, அதுவும் இதே மாதிரி தான். இது எல்லாமே ஒரு விதமான வந்தனம்னா பிரார்த்தனைகள். இந்த பிரார்த்தனைகள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு எவ்வளோ கஷ்டம் கொடுத்தாலும் நீங்க தான் அப்படின்னு சொல்றாங்க. குந்தி தேவிக்குமே அவ்வளோ கஷ்டங்கள் வரும், அவருமே கேட்பார். அவர் வந்து ஒரு இடத்துல என்ன சொல்றாருன்னா, நமோ பங்கஜ நாபாய அப்படின்னு ஒரு ஸ்லோகம் ஆரம்பிக்கும். நமோ பங்கஜ நாபாய நமோ பங்கஜ நேத்ராய. இப்போ ஒருத்தர் புகழ்ந்து பாடுறோம், பகவானை புகழ்ந்து பாடுறாங்க. பகவானை நிறைய இடத்துல புகழ்ந்து பாடும்போது பகவான் நம்ம விக்கிரகத்தை பார்க்குறோம். முதல்ல நம்ம எங்கிருந்து பார்ப்போம் விக்கிரகத்தை? பாதத்திலிருந்து பார்ப்போம் அப்படிங்கிறது. நம்ம ஸ்ரீரங்கம் போனாலும் கூட நிறைய பேர் சொல்லி தருவாங்க, இங்கே ஃபஸ்ட்டு பாதம் தெரியுங்க, நீங்கள் இந்த இடத்துல பாதத்தை பார்த்து அப்படியே இப்படி திரும்பும்போது மெதுவாக திரும்பி அப்படியே நீங்கள் போய் தலையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே குந்தி மகாராணி வந்து அப்படியே மாற்றி பேசுகிறாங்க. நமோ பங்கஜ நாபாய. நாபம்னா என்ன?
அவருடைய நாபி கமலம், வயிறு, இடுப்பு, அந்த மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு அங்கே சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு வணக்கம் அங்கே சொல்கிறாங்க. அடுத்தது நமோ பங்கஜ மாலினே, அவருடைய மாலை போட்டிருக்காரு, அவருடைய ஷோல்டர்ஸ்க்கு நமஸ்காரம் சொல்கிறாங்க. அப்புறம் நமோ பங்கஜ நேத்ராய, அடுத்தது கண்ணுக்கு போகிறாங்க. அடுத்தது நமஸ்தே பங்கஜாங்கிரியே, பங்கஜாங்கிரி, ஜாங்கிரின்னா அவருடைய பாதம்னு அர்த்தம். அடுத்தது பாதத்துக்கு வராங்க. ஸோ இப்போ ஏன்னா அவர் வந்து அத்தை அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்தில் இருக்காங்க. ஸோ கிருஷ்ணர் முழுமுதல் கடவுள்னு தெரியும். கிருஷ்ணரை வந்து நான் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுள் பண்ண விரும்பலை. அதனால நான் ஃபஸ்ட்டு அவருக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி கொடுத்து நான் பக்தன் ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா, ஒவ்வொரு பக்தர்கள் ஒவ்வொரு பிரார்த்தனையில் வேற வேற மாதிரி பண்ணுறாங்க. பிரார்த்தனை அப்படின்னு சொன்னால் ஒரே மாதிரி பிரார்த்தனை அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொன்னோம், சைத்தன்ய மகாபிரபு வந்து நதனம் நஜனம் ந சுந்தரிம் கவிதாம் வா ஜெகதீச காமையே அப்படின்னு சொல்கிறார். எனக்கு இதெல்லாம் வேண்டாம், எனக்கு எதுவுமே வேண்டாம், செல்வம் வேண்டாம், இது வேணாம், அழகான பெண்கள் வேணாம், தனம் வேணாம், ஜனம் வேணாம், இது எல்லாமே சொல்கிறார். கவி அறிவும் கூட எனக்கு வேண்டாம். இதே மாதிரி வந்து நம்ம காலையில் பிரபு கூட படித்தாங்க ஜெகநாத் அஷ்டகம். ஸோ அதுலேயுமே வந்து அதே தான் வரும். நச்சக்கணக்க மாணிக்கம் விபகம், மாணிக்கம் எனக்கு இதெல்லாம் வேணாம். ஸோ எனக்கு வந்து அழகு வேண்டாம், இது வேணும். சங்கராச்சாரியர் அதே சொல்றார், ஆதிசங்கரர் இதே விஷயத்த பேசுறார். ஸோ பிரார்த்தனையில் இவங்களும் அதை தான் சொல்கிறாங்க. அர்த்தங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரே மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆனால் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு விதமாக பகவானை கொண்டாடுறாங்க. ஸோ இப்போ பகவானுடைய புகழ்களை நம்ம பற்றி கேட்குறதுக்கு ஸ்ரீமத் பாகவதத்துலேயும் பகவத்கீதையிலையும் எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. இது எல்லாம் கேட்கும்போது ஈவன் சம்டைம்ஸ் வந்து இதெல்லாம் சொல்ல, இதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் இருந்தால் பிரச்சனையா? எனக்கு வேணான்னு சொல்ல முடியலைங்க, ஆனால் வேணும் அப்படின்னு சொல்லலாம். இங்கே வேணான்னு இங்கே சொல்லியிருக்கிறாங்க, இங்கே வேண்டான்னு சொல்லிட்டு நான் வேணும்னு சொல்ல முடியாது வாய் திறந்து. இதெல்லாம் இருந்தால் பிரச்சனையா? தனம் ஜனம் சுந்தரின் இதெல்லாம் இருந்தால் பிரச்சனையா? ஸோ கண்டிப்பாக பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது, ஸோ இது ஒரு வகையான பிரச்சனை. ஆனால் சைத்தன்ய மகாபிரபு எல்லாத்துக்குமே வாய்ப்பு கொடுக்குறாரு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரதாபருத்ரா மகாராஜர் அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போ ரீசெண்டாக நமக்கு அடுத்த வாரம் ஸ்நான யாத்திரை, ரத யாத்திரை இதெல்லாம் வருது. இதெல்லாம் பூரியில் நடக்கும். ஸோ பூரியில் வந்து பிரம்மாண்டமான ரத யாத்திரை இதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ சைத்தன்ய மகாபிரபு அப்போ இருந்தார். ஏன்னா ரத யாத்திரை பல நூற்றாண்டுலாம் நடந்துட்டுருக்கு. எப்போ ஆரம்பிச்சதுன்னே தெரியாத அளவுக்கு நடந்துட்டுருக்கு. ஸோ சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணர். ஸோ சைத்தன்ய மகாபிரபு ஜெகநாத் ரத யாத்திரை அட்டன் பண்ணால் எப்படி இருக்கும்? அந்த லீலைகள்லாம் ரொம்ப மதுரமாக அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ அவர் சைத்தன்ய மகாபிரபு அங்கே போய் டான்ஸ் ஆடுவார். ரத யாத்திரைன்னு சொன்னாவே எல்லாருமே வந்து ரொம்ப ஒரு செலிப்ரேட்டிவ் மூடில் இருக்காங்க. ஜெகநாதர் வந்து வெளியே வர்றார். ஜெகநாதர் வெளியே வந்து அந்த கதை தெரியும் நமக்கு நிறைய பேர்த்துக்கு. ஜெகநாதர் ஏன் இந்த ரூபத்தில் இருக்கிறார்? கரெக்ட் தான், எல்லாத்துக்கும் தெரியும் ஏன் இந்த மாதிரி ரூபத்தில் இருக்கிறார். பலராமர் ஏன் இந்த ரூபத்தில் இருக்கிறான்னு சொல்லிட்டு. சில சமயம் பக்தர்கள் சொல்லுவாங்க, பாண்டாக்கள் அங்கெல்லாம் அவங்க ஜெகநாதரை தூக்க மட்டும்தான் செய்வாங்களாமா. ஜெகநாதர் ஓடி வருவாராமா கீழே. அதனால தான் அவங்களும் ஓடி வராங்களாமா. பாண்டாக்கள் ஏதோ ஒரு விதமான ஆக்டிங் எல்லாம் கொடுத்து ஜெகநாதரை கூட்டிகிட்டு வரல. ஜெகநாதர் ஆடிட்டு இதெல்லாம் பண்ணுறாரு. பாண்டாக்கள் வந்து ஓரளவுக்கு அந்த பூஜாரிகள் வந்து மேனேஜ் பண்ணி கூட்டிகிட்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி ரத யாத்திரை நடக்கும்போது சைத்தன்ய மகாபிரபு வந்து ரொம்ப பிரமாதமாக நிறையா விதமான லீலைகள்லாம் பண்ணுவார். அவருடைய டான்ஸை பார்க்குறதுக்கே அத்தனை பேர் வருவாங்க. அவருடைய டான்ஸை பார்க்குறதுக்கே அவ்வளோ பேர் வருவாங்க. ஏன்னா அவர் 7 இடத்துல பிரிஞ்சு 7 பார்ட்டிஸ் இருக்கும். இதுலேயுமே இவ்வளோ மிருதங்கள், இவ்வளோ கர்த்தால் அப்படின்னு சொல்லி அவ்வளோ டீட்டெயிலாக சொல்லுவாங்க. எல்லா இடத்துலையும் பகவான் ஆடுவாராமா. அவர் அப்படியே மேலே குதிச்சு அப்படியே சுற்றி கீழே வருவாராமா சைத்தன்ய மகாபிரபு. கை 2 ஏன்னா அவர் அவ்வளோ உயரமாக இருப்பார், 7 அடி உயரம். அவருடைய கைகள் வந்து முட்டி அளவுக்கு நீளமாக இருக்கும். ஆஜானுலம் பிதோ புஜோ அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய பாம்பு மாதிரி இருக்குமாமா கைகள். வந்து அவள் வேணும் குணந்த மரவிந்த தலாயதாட்சம் பர்காவதம் அசிதாம் புஜ சுந்தராங்கம்னு சொல்லுவாங்க. கிருஷ்ணரோட கைகளுமே பாம்பு எப்படி ஷைனிங்காக இருக்குமோ அந்த மாதிரி ஷைனிங்காக இருக்கும். கண்ணு வந்து நல்லா லோட்டஸ் அப்படின்னா நல்லா பிரிந்த கண்களாக இருக்கும். அவ்வளோ லோட்டஸ் பெட்டல், ஒரு பெட்டல் மட்டும் எடுத்து இப்படி வச்சிங்கன்னா எவ்வளோ இருக்கும், அந்த மாதிரி பெருசாக இருக்கும். அதனால லிட்டில் கிருஷ்ணாலெல்லாம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணருக்கு வந்து கண்ணு பெருசாக இருக்கும். ஏன்னா
லிட்டில் கிருஷ்ணால மற்றவங்களுக்கு அட்ராக்ட் பண்ணான்னு போகல, அப்படிதான் உண்மையாக இருக்குங்கிறத அவங்க படித்து தான் அவங்க எழுதியிருந்தாங்க. பிக் சினிமாஸ் டிவோட்டிஸ் எல்லாம் சேர்ந்து தான் அதை கேரக்டர்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி சைத்தன்ய மகாபிரபு அவ்வளோ அழகாக இருப்பார். அதுவும் கிருஷ்ணர் இப்படி இருக்கிறாரு, சைத்தன்ய மகாபிரபு வந்து கோல்டன், அப்படியே மோல்டன் கோல்டன் இருப்பார். யோசிச்சு பாருங்க, 7 அடி அவருடைய கை வந்து முட்டி முழங்கால் அளவுக்கு நீளமான கைகள். அந்த மாதிரி கைகளை உயர்த்தி பிடிச்சி அவர் மேலே குதிச்சு சுற்றி வந்தால் எப்படி இருக்கும், அப்படியே தங்க நிறத்தில் ஜொலிப்பார். ஸோ அந்த மாதிரி பிரமாதமாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இங்கே ரத யாத்திரை பண்ணுறோம் அப்படின்னா முதல்ல யார்கிட்ட போய் சொல்லுவோம், இந்த ஊருக்குள்ளேயே பவர் இருக்கிற மேபி ஐஏஎஸ் கலெக்டரோ இல்லை எம்எல்ஏ இந்த மாதிரி யார் அந்த இடத்துல மொத்தம் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அவங்களுடைய நம்மளுடைய பர்மிஷன்ஸ் எல்லாம் வேணும்னு எதிர்பார்ப்போம். இங்கே இந்த மாதிரி நடக்கிற பூரியில் சைத்தன்ய மகாபிரபு இருக்கிற இடத்துல ராஜா யாருன்னா பிரதாபருத்ரா ராஜா. அவர் வந்து சைத்தன்ய மகாபிரபுவோட சிறந்த பக்தர். ஆனால் சைத்தன்ய மகாபிரபு அவரை கிட்ட அலோவ் பண்ண மாட்டார். நம்ம என்ன செய்வோம், ஏதாவது பண்ணணும்னா பெரிய மாதிரி அரசியல்வாதிகள் இந்த மாதிரி அவங்க கிட்ட போய் பர்மிஷன் கேட்கணும். இங்கே ராஜா வந்து நான் எது வேணாலும் பண்ணுறேன்றார் மகாபிரபுக்காக, ஆனால் எனக்கு வேணான்றார். ஏன்னா நீ வந்து ஒரு செல்வந்தன், நீ வந்து ஒரு ஒரு ராஜா, அரசியல் இருக்கிற எல்லாமே உனக்கு தெரிஞ்சு கம்ப்ளீட் ஒரு பௌதிகமான வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கிற, பௌதிகத்தில் முழுசாக வாழ்ந்துட்டு இருக்கிற உன்னோட சங்கம் இருந்த நான் ஒரு சாதாரண பக்தன், நான் கடவுள், நான் அலோவ் பண்ண மாட்டேன். அப்படி இல்லை அவரோட மூடு. நான் ஒரு சாதாரண பக்தன், நான் வந்து இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் பௌதீகமாக இருக்கிறவங்களோட அசோசியேட் பண்ணால் என்னுடைய பக்தி போயிடும், அதனால வேண்டாம் அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லி சைத்தன்ய மகாபிரபு அவரை வரவே விட மாட்டார், கிட்டக்கு வரவே விட மாட்டார். ஸோ அதனால இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு பிரச்சனை இருக்கு. பௌதிகத்தில் அவர் எவ்வளோதான் பக்தராக இருந்தாலும் பௌதிக இன்வால்வ் ஆயிருக்கிறனாட்டிக்கே சைத்தன்ய மகாபிரபு விட மாட்டேன்றார். ஆனால் டிவோட்டிஸ் இருக்காங்க, டிவோட்டிஸ் வந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க, சரி இன்னைக்கு உங்களை மீட் பண்ண வச்சிடலாம். ஸோ அதனால் சைத்தன்ய மகாபிரபு ரத யாத்திரை தான் நினைக்கிறேன். ஸோ அதனால் அவர் நல்லா டான்ஸ் எல்லாம் ஆடி ரொம்ப களைப்பாக போய், நீங்கள் பூரியில் கோயிலுக்குள்ளே போனீங்கன்னா உள்ளுக்குள்ளேயே கோயிலுக்குள்ளேயே அது குட்டி மலமாக இருக்கும், அதுக்குள்ளேயே ஒரு கார்டன் இருக்கும். அந்த கார்டனில் போய் சைத்தன்ய மகாபிரபு தூங்குறாரு. சைத்தன்ய மகாபிரபு தூங்கும்போது அவருடைய சீடர்கள்லாம் பத்திரமா அந்த சைடு யாரும் போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உள்ளுக்குள்ள ஒரு கார்டன், அந்த கார்டனுக்குள்ளே அமைதியாக படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அப்போது பிரதாபருத்ராக்கு மட்டும் அவங்க பிளான் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து டிவோட்டி ட்ரெஸ்ஸில் வந்துருங்க, ராஜா மாதிரியெல்லாம் வராதிங்க, வந்து நீங்கள் சைத்தன்ய மகாபிரபு தூங்கும் போது நாங்கள் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் எல்லாம் மாஸ்டர் பிளான் போட்டு கொடுக்குறாங்க. போய் அப்படியே அதே மாதிரி தூங்கும்போது இவர் போகிறார். போயிட்டு ரொம்ப சந்தோஷம் பிரதாபருத்ராக்கு மகாராஜருக்கு. போய் அப்படியே காலம்தி விடுறாரு. காலம்தி விடும்போது கோபிகா கீதத்தை பாடிக்கிட்டே காலம்தி விடுறாரு. அப்படியே கோபிகா கீதம்ங்கிறது ரொம்ப அற்புதம். ஏன்னா நம்ம பல பிரார்த்தனைகள் பற்றி பேசணும். இந்த கோபிகா கீதம் ஸ்ரீமத் பாகவதத்தில் 10வது கண்டத்தில் வரும். அந்த கீதம் தான் இருக்கிறதுலே உயர்ந்த பிரார்த்தனைன்னு சொல்லிட்டு லேர்ன்டு பீப்புள், எல்லா ஸ்காலர்ஸ், கற்றறிந்த அறிஞர்கள் எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா, பக்தியில் பிரார்த்தனைகளில் உயர்ந்த பிரார்த்தனை கோபிகா கீதம் தான் சொல்கிறாங்க. ஆனால் அதை பாடினது யார்? 8-9 வயசில் இருக்கிற மாடு மேய்க்கிற பெண்கள். அதில் கிராமர் இருக்காது, அதில் சந்தி முந்தி இந்த மாதிரி நளினம் இது எதுவுமே இருக்காது. சம்டைம்ஸ் நம்ம இந்த பேச்சு போட்டி இல்லாட்டி இந்த அரட்டை அரங்கம், அது இந்த டிபேட்டில் டிவியில் வச்சுருப்பாங்களே, பொங்கல், பட்டிமன்றம், இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வார்த்தையை மாற்றி மாற்றி போட்டு பேசுவாங்க. அதே மாதிரி வந்து சினிமா பாட்டுகளில் வந்து இந்த வார்த்தைகள் எல்லாம் மாற்றி மாற்றி பேசுவாங்க. ஏன்னா அவங்க பெருமையாக ஃபீல் பண்ணுவாங்க, நான் பாரு எந்த இடத்துல இப்படி வார்த்தை போட்டிருக்கேன், இந்த வார்த்தைக்கு அர்த்தம் பாரு இப்படி, அந்த வார்த்தைக்கு அர்த்தம். அவங்க வந்து கவி அப்படின்னு சொன்னால் படித்து கற்றறிந்தவர், அவங்க ரொம்ப பெருமையாக இருக்கும், எனக்கு இதெல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த மாடு மேய்க்கிற 8-9 வயது இருந்த ஒரு பெண்களுக்கு எதுவுமே தெரியாது. அவங்க ஸ்கூலுக்கு போகல, படிக்கலை, இது எதுவுமே தெரியல, பாட்டு எழுதணும் எதுவுமே தெரியாது அவங்களுக்கு. அவங்களுடைய மனசில் இருக்கிற உணர்வுகளை அவங்க அப்படியே வெளியே பேசுகிறாங்க. அதுதான் உயர்ந்த கீதம்னு சொல்கிறார். அதுதான் கிருஷ்ணர் அவ்வளோ திருப்திப்படுத்துது அப்படின்றாங்க. ஸோ அப்போ நம்மளுடைய எக்ஸ்டர்னல் எவ்வளோ டேலண்ட்ஸ் இருந்தாலும் அதெல்லாம் கிருஷ்ணரை திருப்திப்படுத்துமானா தெரியாது. நம்மளுடைய மூடு அதில் வந்து பகவானுக்கு நான் பிரார்த்தனை செய்கிறேன் அப்படிங்கிறது தான். இந்த நாக்கு காது வச்சு நம்ம ஃபஸ்ட்டு இன்ஸ்பயர் ஆகும், அதுக்கப்புறம் மனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மாற்றங்கிறது ரொம்ப தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரி வச்சு அவங்க வாயில் என்ன சொன்னாலுமே திருப்தியாக இருக்குது.
கிருஷ்ணர் மேலே பக்தி வச்சுட்டு அவங்க வாயில் சும்மா பாடினா கூட அது கிருஷ்ணருக்கு திருப்தி கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நடக்குது. ஸோ இப்போது பிரதாப்ருத்ரா மகாராஜ் வந்து அந்த கோபிகா கீதத்தை, ஏன்னா கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பாடலை திருப்பி சொல்கிறது. ஏன்னா நம்ம வந்து கிருஷ்ணருக்கு பிடித்தமானவராக ஆகணும் அப்படின்னா அவருக்கு ஆல்ரெடி யார் பிடித்தமானவரோ அவங்கள கிருஷ்ணர்கிட்ட வச்சாதான் ஆகும். கோபியர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. சம்டைம்ஸ் நம்ம மாயாப்பூர் இல்லை திருப்பதி எல்லாம் போனீங்கன்னா அஷ்ட சகீஸ் இருப்பாங்க. ராதா கிருஷ்ணா அஷ்ட சகீஸ் இருப்பாங்க. அப்போ சில போய் ஆரம்ப நிலையில் வரும்போதெல்லாம் அவங்க கேட்பாங்க, என்னங்க நாங்கள்லாம் லக்ஷ்மி நாராயணன் அந்த மாதிரி ரெண்டு ஒருத்தர் இருக்கிறதா பார்த்துருக்கோம். இல்லாட்டியும் கூட சம்டைம்ஸ் ஒத்துக்கிறோம், பூதேவி ஸ்ரீதேவின்னு 2 பேர் ஒத்துக்கிறோம். இங்கே எப்படிங்க 9 பெண்கள் இருக்காங்க, எப்படி இது மாதிரி எல்லாம் விக்கிரகமாக இருக்க முடியுமா? இதெல்லாம் ஒரு குழப்பமாக இருக்குது. நமக்கு தான் குழப்பம், அவங்களுக்கெல்லாம் யாருக்குமே குழப்பம் இல்லை. ஸோ கோபியர்களுக்குள்ள எந்த விதமான பொறாமையுமே இருக்காது. சொல்லுவாங்க என்னது, காம குரோத லோப மத மோக மாத்சரியம் அப்படின்னு 6 விஷயங்கள். இதுதான் எனிமீஸ். நம்ம இங்கே இருக்க எல்லாத்துக்குமே இதுதான் எனிமீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் 6ல் 5 விஷயங்களை நம்ம பகவானுக்கு சேவையிலே கூட ஈடுபடுத்தலாம். குரோதம், காமம், காமத்தை நம்ம பகவான் மேலே ஈடுபடுத்தலாம். குப்ஜா கூனி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க பகவான் மேலே ஒரு காமம் அப்படிங்கிறத கொண்டு வர்றாங்க. ஆனால் பகவான் அவங்களுக்கு கருணை கொடுக்குறாரு. அவங்கள ஒரு அழகான கிருஷ்ணர் புக்கில் படிச்சிங்கன்னா அந்த கதை எல்லாமே வரும். அதே மாதிரி குரோதம், கோபம், அதை பகவானோட சேவையில் ஈடுபடுத்தலாம். ஹனுமன் அவருடைய கோபத்தினால இலங்கையை வந்து சந்தோஷமாக எரிக்க முடியாது. எதையுமே கரெக்டாக எரிக்கிறது அப்படின்னா கோபம் இருந்தால் தான் எரிக்க முடியும். அப்படி எரிக்கிறார். ஆனால் அது பகவானோட சேவையில் போய் எல்லாத்தையுமே இந்த காம குரோத லோப மத மோக எல்லாத்தையுமே இது பண்ணலாம். ஆனால் ஒன்று பகவானோட சேவையில் ஈடுபடுத்த முடியாது. அது என்னென்னா என்வினா பொறாமை. ஸோ அதை மட்டும் நம்ம பகவானோட சேவையில் ஈடுபடுத்த முடியாது. ஸோ இப்போ இங்கே கோபியர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, கிருஷ்ணருக்கு வந்து ராதாராணி ரொம்ப பிடித்தமானவர் அப்படின்னு சொல்கிற நாட்டுக்கு ராதாராணியோட கிருஷ்ணர் வைக்கும்போது இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மற்ற பக்தர்கள் மஞ்சரிகளாக இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் கோபியர்கள் ரொம்ப பிடித்தமானவர் கிருஷ்ணருக்குன்னா கோபியர்களை பக்கத்தில் வச்சுறாங்க. நம்ம பிரசாதம் ஆஃபர் பண்ணும்போது துளசி வைப்போம். ஏன்னா நான் ஆஃபர் பண்ணால் கூட சாப்பிட மாட்டார் இவர். துளசி வந்து கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்சது. துளசி இருந்தால் அவர் கண்டிப்பாக அவர் எடுத்துக்குவார். துளசி மகாராணி கிருஷ்ணருக்கு ரொம்ப டியர். அதனால் துளசி இருக்கிறதுக்காகவாச்சும் அவர் சாப்பிட்ருவார். ஒவ்வொரு இடத்துலையும் பக்தர்கள் வந்து பணிவையும் அடக்கத்தையும் பகவான் மேலே இருக்கிற அன்பையும் ஒவ்வொரு இடத்துலையும் காட்டிகிட்டு இருக்கார். அந்த மாதிரி தான் இங்கே நடக்குது. ஸோ இப்போ இங்கேயும் பிரதாப்ருத்ரா வந்து நல்ல கோபிகா கீதம் பாடிக்கிட்டே பண்ணிட்டு இருக்கார். கடைசியோட அதில் நடுவில் ஒரு லைன் வரும், தவ கதாமிருதம் தப்த ஜீவனம் கவிபிரீதிதம் கல்மஷாபகம் ஸ்ரவணமங்களம் ஸ்ரீமதாததம் புவிகிரநந்தியே பூரிதா ஜனா அப்படின்னு சொன்ன உடனே தூங்கிட்டு இருக்க சைத்தன்ய மகாபிரபு எந்திரிச்சார். பூரிதா ஜனா அப்படின்னு சொல்லிட்டு, பூரிதா ஜனானா பக்தர்கள் சங்கம், கோபியர்கள் அந்த சங்கம். தவக்கதாமிருதம் அதாவது பகவானுடைய கதா, அது வந்து அமிர்தம். தவக்கதாமிருதம் தப்த ஜீவனம், பக்தர்களுக்கு ஜீவனமே அந்த கதைகள் தான். பக்தர்களோட பகவானுடைய கதைகள் தான் அவங்களோட உயிரே. அந்த கதைகளை கேட்காம அவங்களால உயிர் வாழவே முடியாதுன்றாங்க. தவக்கதாமிருதம் தப்த ஜீவனம் கவிபீரீதிதம் கல்மஷாம், எல்லா கற்றறிந்தவர்களும் இதைத்தான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பூரித அப்படி இருக்கிறவர்கள் பக்தர்கள். அந்த பூரித சனா அப்படின்னு சொன்னோடனே பக்தர்கள்ங்கிற வார்த்தையை கேட்டோன்னே சைத்தன்ய மகாபிரபு எந்திரிச்சு பிரதாப்ருத்ர மகாராஜை கட்டி பிடிச்சுக்கிறாராம். பிரதாப்ருத்ர மகாராஜருக்கு வந்து அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா வந்து நம்ம பகவான் இவர் சைத்தன்ய மகாபிரபு பார்க்கறதுக்கு நம்ம ஒரு வாய்ப்பு கேட்டுட்டு போயிட்டு இருந்தோம். ஆனால் இவர் வந்து நம்மளை இப்படி அவ்வளோ ஆலிங்கனம் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷத்தில் போகிறார் இந்த லைனை சொல்கிற போது. ஏன்னா அது ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு பிரார்த்தனைகளுமே அவ்வளோ அற்புதமான பிரார்த்தனைகள் இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம இங்கே வர்ஷிப் பண்ணுற சைத்தன்ய மகாபிரபுவையும் நித்யானந்தரை பற்றின கதைகள். அவர் தான் சாக்ஷாத் கிருஷ்ணர். இவங்க தான் பண்ணனது. இந்த கதைகள் எல்லாத்தையுமே பண்ணது இதுதான். இது எல்லாமே லீலைகள். இந்த மாதிரி விஷயங்களில் கேட்காத காதுகள், பாம்பு குழிகள், இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கேட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு உடனே மற்றவங்கக்கிட்ட போய் கிருஷ்ணரை பற்றி தெரியுங்களா, அவர் எப்படி இப்படி பண்ணார் அது பண்ணாருன்ட்டு வாலண்டியராக நம்மளே பேசுவோம். ஸோ அவங்க பேசலினா கூட சம்டைம்ஸ் வெளியே இந்த மாதிரி நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேங்க, நான் இந்த மாதிரி திலக் போட்டிருப்பேன், நான் இந்த மாதிரி ஒயிட் அண்ட் ஒயிட்டில் ஏன் வர்றீங்க, இதெல்லாம் கேட்கும்போது அவங்கள
வாலண்டியராக கிருஷ்ணரை பற்றி பேச வைக்கிறதுக்கு உண்டான செயல்கள், எக்ஸ்டர்னல் செயல்கள் தான் இது. ஏன் பக்தர்கள் அப்படின்னு சொன்னால் ரெண்டே விஷயம்தான். அவங்களுக்கு பகவானை பற்றி பேசணும், கேட்கணும். அதுக்கு உண்டான எல்லா விஷயங்களையும் செய்வாங்க, என்ன ஆனாலும் செய்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு எக்கச்சக்கமாக கேட்டுகிட்டே இருக்கணும், எக்கச்சக்கமாக பகவான் பற்றி பேசிகிட்டே இருக்கணும். ஆனால் மனசு வந்து அப்படியே பேசுகிற மாதிரி அந்த சைடு கொண்டு போகும். அதிலிருந்து இழுத்துட்டு வர வேண்டியது கடமை எல்லாத்தோடது அப்படின்னு திருப்பியும் ஸ்ட்ராங்காக ஆச்சாரியர்கள் சொல்லி தந்துட்டுருக்காங்க. இது சொன்ன உடனே டக்குன்னு வந்துடாது. ஆனால் கண்டிப்பாக என்ன சொல்லுவாங்கன்னா புலன்களுக்கு திருப்தி கிடைக்கும். ஏன்னா மாயாவதிகளுக்கு இதுதான் பிரச்சனை. மாயாவதிகள் வந்து இந்த புலன்களில் சைலன்ஸ், மௌன விரதம், இதுக்கப்புறம் உண்ணாவிரதம், அப்புறம் காதல், நான் யாரு கூடயும் பேச மாட்டேன், தனியாக நான் போய் யார் சத்தமே இல்லாத ஒரு மலை உச்சியில் போய் இருந்துக்கிறேன், இது எல்லாமே நம்மளால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. பக்தர்களுக்கு அது எதுவுமே இது ஏன்னா அதெல்லாமே சொல்கிறாங்க, இவ்வளோ நீங்கள் கஷ்டப்பட்டு பண்ணால் கூட இது ஃபெயிலியரில் தான் முடியும். ஏன்னா புலன்கள் திருப்தி அடையாமல் உங்களால் பக்திக்குமே போக முடியாது. ஸோ அதனால தான் ரிஷிகேஷா அப்படின்னு சொல்கிறார். இவர் தான் புலன்களுடைய கண்ட்ரோலர். இவ்வளோ முயற்சி பண்ணாலுமே புலன்கள் எப்படியாச்சும் ஏமாற்றி வந்துடும். நிறைய கதைகள், சௌப்ரி முனி, விஸ்வாமித்ர முனி, இவங்க எல்லாருமே பல எக்ஸாம்பிள்ஸ். எவ்வளவோ கஷ்டப்பட்டு புலன்களை கட்டுப்படுத்திட்டோங்கிற ஒரு நிலைக்கு வந்தால் கூட புலன்கள் ஏமாற்றி திருப்பி கீழே கொண்டு வந்துடுது. அதனால் இந்த எவ்வளோதான் நீங்கள் பக்திக்கு வராமல் மீதி வழிகளில் நம்ம முன்னேறதுக்கு ட்ரை பண்ணால் கூட ஆன்மீகமாக புலன்கள் கீழே விட்டுரும். ஆனால் பிரபுபாத் என்ன சொல்கிறாரு, ஒரு தடவை அந்த இது லைக் கும்பமேளா அதில் போயிட்டு இருக்கும்போது எல்லாருமே வித்தியாசமாக இருக்காங்க. தலைகளாக நிற்கிறாங்க, மண்ணுக்குள்ளே இருக்கிறாங்க, வித்தியாசமான ட்ரெஸ் இருக்காங்க. ஸோ அப்போ வந்து பிரபுபாத் கேட்குறேன், பிரபுபாத் நம்ம வந்து பக்தி ரொம்ப ஈஸியாக பண்ணுற மாட்டு இருக்கு, பகவான்கிட்ட போய் சேர்ற வழிங்கிறது நம்ம பயிற்சி பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கே, மற்றவங்களெல்லாம் பார்த்தா ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கே. பிரபுபாத் ஆமாம், நம்மளுடைய மெத்தட் ரொம்ப ஈஸி, நம்மக்கிட்டே பகவான்கிட்ட போகிற மெத்தட் என்னன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாடியை திறந்து ஒரு குலாப் ஜாமுன் எடுத்து இப்படி மேலே வச்சு முழு குலாப் ஜாமுன் அப்படியே வாயில போடுறாரு. இதுதான் நம்ம பகவான் அடையிற வழி, இதை செய்யுங்க, நீங்கள் பகவான்கிட்ட போவீங்க, பிரசாதம் தான் இருக்கிறதுலே உயர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். ஸோ பிரசாதம்னு ஒன்று சாப்பிடும்போது நாக்கு டேஸ்ட் ஆகிடுது, வயிறு டேஸ்ட் ஆகிடுது, பிரசாதம் காதில் கேட்கும்போது டேஸ்ட் ஆகிடுது, கண்ணில் பார்க்கும்போது எல்லாமே திருப்தி ஆகுது. நம்ம முயற்சியே பண்ணாமல் பக்தர் பகவத் விஷயங்களை திருப்தி ஆகிற புலன்கள் அந்த மாதிரி ஈஸி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால், நம்ம மேலும் மேலும் பகவானுடைய புகழை பேசுகிறதுக்கும் கேட்குறதுக்கும் பக்தர்கள் ரொம்ப விருப்பப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பிரபுபாதர் வந்து எழுதியிருக்கிறாங்க. அந்த மாதிரி செய்யாதவங்களை ஸ்ட்ராங்காகவும் சொல்லிடுறாங்க. அவங்க எல்லாருமே ஒரு விலை மாதுக்கள் அப்படின்னு சொல்லி எழுதிடுறாரு. அங்கே இங்கே போயிட்டுருக்கிறவங்கெல்லாம் ஒரு உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபெய்த் இருக்குமா, ஒருத்தரோட ஒருத்தர் வாழ்ந்தாதான், அது வந்து ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒருத்தரோட ஒருத்தர் வாழ்கிறது தான் கலாச்சாரம், இதுதான் ஒழுக்கம், இதுதான் நெறி. நீங்கள் இப்படி போகிறீங்க அப்படின்னு சொல்லி நாக்க சொல்கிறார். எல்லாமே பேசுகிற நாக்க ப்ராஸ்டிடியூட் அப்படின்னு எழுதுறாரு. ரொம்ப ஸ்ட்ராங்காக பாகவதம் தமிழ்லையும் கூட சம்டைம்ஸ் ரொம்ப நம்ம இதெல்லாம் வச்சு எழுதுவோம். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக எழுதியிருப்பார். ஸோ அதனால் நம்ம எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு நம்ம பகவானுடைய பற்றி பேசுகிறதுக்கும் கேட்குறதுக்கும் முயற்சி பண்ணுவோன்னு சொல்லிட்டு பிரபுபாதற்கு நம்ம கௌரவத்தாயிட்டு பிரார்த்தனை பண்ணிக்குவோம். ஹரே கிருஷ்ணா. சில பிரபுபாதக்கு யாருக்காச்சும் ஏதாவது கேள்விகள், கமெண்ட்ஸ்? பிரபுஜி சொன்னீங்கல்ல, இன்னைக்கு ஜென்ரேஷன் அன்வான்ட் திங்ஸ் கேட்குறாங்க பண்ணுறாங்க, அவங்கள எப்படி ரெக்டிஃபை திருத்தது? பூஜி சத்தம் இதில் மகாராஜ் சொல்லுவாங்க, நம்மளோட மனசுக்குள்ள ரெண்டு விதமான பேச்சுக்கள் கேட்டுகிட்டே இருக்கும். இப்படி பண்ணணும்னு ஒன்று சொல்லும், இப்படி பண்ணணும்னு ஒன்று சொல்லும். எந்த விஷயம் சத்தமாக இருக்குதோ அது வந்து கேட்கும். என்ன நடக்குதுன்னா, காலேஜ் ஸ்கூலில் படிக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒரு சிகரெட் பிடிக்கிறாங்க, இல்லாட்டி ஒரு மது அருந்துறாங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு பெருமையாக பார்க்கக்கூடிய கலாச்சாரம் மாறிட்டே இருக்கு. பக்தர்கள் வந்து மறைஞ்சு ஒளிஞ்சு என்ன படிக்கிறீங்க, நான் வந்து பகவத்கீதை படிக்கிறேங்க, யாருக்குமே தெரியாமல் படிக்கிற மாதிரியோ, இல்லை வந்து சாண்ட் பண்ணுறதுமே யாருக்கும் தெரியாத மாதிரியோ அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. நம்ம சாண்ட் பண்ணுறதை வெளியே சொல்ல மாட்டோம். ஸோ இந்த மாதிரி நம்ம கரெக்டாக
கரெக்டாக பண்ணுறவங்க கொஞ்சம் பேர் இருந்தாலும் அமைதியாக பண்ணுறாங்க. தப்பாக பண்ணுறவங்க அதிகமாக இருந்தாலும் அதிகமாக பண்ணுறாங்க. ஸோ அப்போது இங்கே கொஞ்சம் பேர் இருந்தாலும் சத்தமாக சொல்லணும், இதுதான் சரி அது தப்பு அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லணும். ஃபஸ்ட்டு மாறுறது மாறாததெல்லாம் அவங்களோட இஷ்டம். ஆனால் சொல்கிறதுக்கு கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக சொல்லணும். தப்புனா இது தப்புங்க அப்படின்னு சொல்கிற ஸ்ட்ரென்த்து வந்து கண்டிப்பாக பக்தர்கள் வளர்த்திக்கணும் அப்படிங்கிறத முக்கியமாக சொல்கிறாங்க. ரெண்டாவது பிரபுபாதா இந்த பேக் டு காட் மேகசினில் சொல்லுவார், எங்கெங்கெல்லாம் சூரியன் இருக்கோ அங்கே இருள் இல்லை, எங்கெங்கெல்லாம் கிருஷ்ணர் இருக்கிறாரோ அங்கே அறியாமை இல்லை. அப்போது உண்மையாகவே அறியாமையினால தான் இதெல்லாம் செய்கிறாங்க. மது பாட்டிலே எழுதியிருக்கு, இதை சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய என்ன போயிடும், உடல் போயிடும், லிவர் போயிடும், இதெல்லாம் எழுதியிருக்கிறாங்க. சிகரெட்டு டப்பாலேயே ஃபோட்டோவோடு போட்டிருக்காங்க, கேன்சர் வரும், வாயில் கேன்சர் வரும், இங்கே வரும்னு சொல்லிட்டு. ஏன் இதை செய்கிறாங்க? அறியாமை. ஏன்னா இது பண்ணால் செத்து போயிடுவேன், அழிந்து போயிடுவேன், இது எனக்கு தப்பு அப்படின்னு தெரிஞ்சும் பண்ணுறது தான் அறியாமை, முட்டாள்தனம்னு சொல்கிறாங்க. அப்போது அறியாமை அப்படிங்கிறத விளக்கணும்னா கிருஷ்ணரை பற்றின பாடல்கள், கிருஷ்ணரை பற்றின தத்துவங்களை ஸ்ட்ராங்காக சொல்கிறத தவிர வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு பிரபுபாதா சொல்கிறார். ஸோ அப்போ பக்தர்கள் ஸ்ட்ராங்காக பிரச்சாரம் பண்ணணும், ஸ்ட்ராங்காக சொல்லணும், நீங்கள் பண்ணுறது தப்பு தாங்க, அவங்க மனசு கஷ்டப்படுமோ, பரவாயில்லைங்க கொஞ்ச நாள் அப்பப்போ தண்ணி அடிக்கிறது தப்பு ஒன்றும் இல்லைங்க, சோஷியல் ட்ரிங்கிங் தப்பு ஒன்றும் இல்லைங்க அப்படின்லாம் நம்ம சொல்லக்கூடாது. தப்பு தாங்க, நீங்கள் என்ன பண்ணாலும் தப்பு தாங்க, உங்களோட இஷ்டம், கடைசியாக நான் ஒன்றும் பண்ண முடியாது, ஆனால் இது தப்பு தான், இது ஒரு மிருக வாழ்க்கை தான் நீங்கள் வாழ்கிறீங்க, உங்களுக்கும் நாய்க்கும் பூனைக்கும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லைங்க, கொஞ்சம் கஷ்டப்படுனா நாய் குட்டிக்கும் பூனை குட்டிக்கும் வேணால் சொல்லிக்கலாமே தவிர உண்மையை சொல்லி தான் ஆகணுமே தவிர வேறு வழியே இல்லைங்க. வேறு நமக்கெல்லாம் காது கேட்குது, வாய் பேச முடியுது, அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஆனால் நமக்குள்ளேயே நம்ம மாதிரியே இருக்கக்கூடிய மனித பிறவிகளே இருக்கிறது காது கேட்காது, வாய் பேச முடியாது, அவங்க எப்படி இந்த உணர்வுலாம் தெரிஞ்சுக்குவாங்க? இங்கே பக்தர்கள்ட்ட கேட்டிங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நம்ம நல்லா தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடி காதையுமே எந்த சவுண்டுமே இல்லாத ரூம்குள்ளே போய் உட்காந்துருவோம். ஆனால் நமக்கு கண்ணை மூடி எந்த ரூம்குள்ளேயும் இல்லாத இடத்துல உட்கார்ந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது சப்தங்கள் கேட்டிருக்கா, கண்கள் ஏதாவது பார்த்துருக்கா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. கண்களை மூடி காதை க்ளோஸ் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு விதமான காட்சிகள் தெரியும், உங்களுக்கு ஒரு விதமான சப்தங்கள் தெரியும். இந்த மாதிரி நமக்கு நம்ம வெளியே பேசுறது இந்த புலன்கள், உள்ள சூக்ஷ்மமாகவும் இந்த புலன்கள் அந்த புலன்களோட இது சூக்ஷ்மம் மனசுலையும் கனெக்ட் ஆகும். ஸோ அதில் என்ன சொல்கிறேன்னா, லைக் இந்த மாதிரி இது இல்லாதவங்களுக்கெல்லாம் ஒரு சேலஞ்ச் தான். ஆனால் பக்திக்கு இதுக்கு தகுதி இல்லை. ஏன்னா அவங்களுக்குமே நீங்கள் படிக்கிறது காட்சிகளாக சில சமயம் வரும். நீங்கள் சில சமயம் சினிமா இப்போ சொல்லுவாங்க, இந்த ராமாயணம் எல்லாம் சன் டிவியில் போடுறாங்க, நாங்கள் பக்தர்கிட்ட சொல்கிறது தயவு செஞ்சு பார்த்துறாதீங்க சரிங்களா. நீங்கள் அதுக்கு பதிலாக வேறு சீரியலாச்சும் பாருங்கள், வேறு ஏதாவது சீரியலாச்சும் விஜய் டி ஏதோ ஒரு சீரியல் பாருங்கள், ராமாயணங்களை பார்த்துறாதீங்க. பக்தர்கள் அல்லாதவர்கள்ட்டிருந்து பக்தி விஷயங்களை கேட்டுறாதீங்க, ஏன்னா தப்பாக போயிடும். ராமாயணம் படிக்கிறாங்க பார்த்தீங்களா, படிக்கிறவங்களுக்கு வர்ற காட்சிகள் அது ஒரே மாதிரி வரும், அதுதான் தத்துவதகன் பரம்பரையிலிருந்து வர்றது. ஸோ அப்போ அவங்களுக்கு ஒரு புலன்கள் இருந்தால் கூட அவங்க அதை படிக்கும்போது அது கேட்கும், அதோடைய காட்சிகள் உருவாக்கும். இந்த மாதிரி எல்லாம் அதனால தான் இப்போ பிளைண்ட் பீப்புளுக்கெல்லாம் அது தொடுறது, அவங்களுமே உலகத்தில் வாழ்கிற மாதிரி கவர்மெண்ட்டே நிறைய விஷயங்கள் பண்ணி வைக்கிறாங்க. கண்ணு தெரியாதவங்களோட தொட்டு தொட்டு என்ன எழுதுறாங்கன்னு படிக்கிற மாதிரிலாம் இருக்குது. கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் முடியாதுங்கிற விஷயம் இல்லை. வெளிப்புறத்தோட உள்புறமான விஷயங்கள் தான் இருக்குன்றது. நம்ம ஹரிநாம சொல்லும்போது நீங்கள் கேட்கணும், பேசாதேன்னு நம்ம எத்தனை தடவை சொல்லுவோம் தெரியும். நம்ம பேசவே மாட்டோம், வாயில் ஹரே கிருஷ்ணான்னு சொல்லிட்டு தான் இருப்போம். ஆனால் எனக்கு அந்த ஹரே கிருஷ்ணாக்கு மேலே நிறைய வாயின்ட்டுனா மனசில் இருக்கிற வாய், மனசோட கனெக்ட் ஆகிருக்கிற ஒரு சூக்ஷ்மமான வாய் அதிகமாக பேசும், அதிகமாக கேட்கும், சூக்ஷ்மமாகவும் இது எல்லாம் இருக்குன்றது. ஸோ இதை படிக்கிறது மூலியமா நமக்கு அந்த காட்சிகள் வரும், கேட்க முடியும், பார்க்க முடியும், எல்லாமே நடக்கும். பகவான் தானே பிரபு இதெல்லாம் கொடுத்துருக்காரு, அதனால் அவர்னால எல்லாத்தையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். எல்லா ரிஷிகேஷா அவர் தான். நம்ம எல்லாமே அமைதியாக இருக்கும்போது தூக்கத்தில் தான் இருக்கும். நெருப்பு ஃபுல்லாக எரிஞ்சு நடுவில் நாம மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும், டக்குன்னு முடிப்போம்.
அப்பா நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன்னு சந்தோஷம் வரும். பெட்டிலிருந்து கீழே விழுந்துட்டோம், அப்படியே ஒரு பாதாளத்தில் விழுந்த மாதிரி ஒரு இது இருக்கும். ஸோ நம்ம கனவுல எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கும், எல்லாம் உண்மை மாதிரியே இருக்கும். எந்திரிச்சோன்னா மூச்சு வாங்கும், இது எல்லாமே இருக்கும். ஸோ இது எல்லாமே இருக்குங்க, இது எல்லாத்துலேயுமே ஒரு புலன்கள் இருக்கு அங்கே. கிருஷ்ணர் வடநாட்டு கடவுள்னு சொல்றாங்க இல்லைங்களா? ஆண்டாள் வந்து ஆயர்பாடி யமுனை தரவேனதான்னு பாடுனாங்க. இது மாதிரிலாம் கேள்வி கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் பேசாதீங்க, இது வந்து வேற, இது வந்து இது, அவங்க வேற இவங்க வேற, அவங்க வேற, இந்த பிரிவுகள் தான் அதிகமாயிட்டே போகும். ஸோ ஏன் அப்படின்னு சொன்னா காரணமெல்லாம் இல்லைங்க மத்துச்சு. இந்த மாதிரி பேசுறநாட்டிக்கு தான் பக்தர்கள்ட்ட பிரச்சனையே. இதெல்லாம் கேட்டு எப்படி இப்படி இருந்தார் எப்படி இருந்தார். ஸோ நார்த் இந்தியாவில எல்லாம் வெள்ளை கலர் இருந்தார், கிருஷ்ணர் கருப்பு தானே, அப்போ சவுத் இந்தியனா, அதெல்லாம் நீங்கள் கேட்டால் ஒத்துக்க மாட்டாங்க. அதே வந்து ராவணன் ஒத்துக்குவாங்க. ஒரு இடத்துல நான் கேட்டேன், ஹிரண்யகசிபு ஒத்துக்கிறாங்க, ராவணன் கூட தமிழர்னு ஒத்துக்கிறாங்க அப்படின்னு ஒரு குரூப் இருக்குன்னா, ஹிரண்யகசிபு புகழ்றதுக்கு ஒரு குரூப், இது என்னடா லாஜிக்கு அப்படின்னு சொல்றாங்க ஒரு குரூப். அதுதான் மத்துச்சு. ஆனால் அதுதான் சம்பவம். இந்த மாதிரிலாம் பேசினாலும் டிவோட்டிஸ்ட் பிரச்சனையே. ஸோ ஹிரண்யகசிபுக்கு ஒருத்தர் வியாக்கியானம் கொடுத்தார், தன்னுடைய பையன் இன்னொருத்தரை போய் இவர் தான் என் தந்தைன்னு சொன்னா ஒரு தந்தைக்கு கோபம் வராதா? என்னங்க ஆக்சுவலா நீங்க நியாயப்படுத்தி பேசுறதுக்காக எதேதோ பேசுறது, அதுதான் இங்க சொல்றாங்க. அதுதான் வந்து தவளையோட வாயின்றாங்க. பகவான் வந்து காலனா வருவார், மரணமா வந்து காட்சியளிப்பார் அப்படின்னு சொல்றாங்க. அதே பக்தர்கள் வேற மாதிரி பேசுறாங்க. குலசேகர ஆழ்வார் அவ்வளோ இது பேசுறாங்க. ஸோ குலசேகர இதே குலசேகர ஆழ்வார் அவர் கேட்பாரு, நம்ம பேசணும். அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, நம்ம யார்கிட்டயாச்சும் வந்து நீங்கள் இப்போ இங்கேயே சொல்லியிருந்தோம், குரு சீடன் சொல்லியிருந்தோம், நீங்கள் என்ன சீடனாக எடுத்துக்கோன்னா எப்படி சொல்லணும், ரொம்ப அடக்கமாக இதெல்லாம் பண்ணணுன்ட்டு. ஆனால் பக்தர்களை பார்த்தீங்கன்னா அதுக்கு விலக்கு இருக்கும். குலசேகர ஆழ்வார் வந்து கேட்குறாரு, அந்த மந்திரத்தை எனக்கு சொல்லித்தா அப்படின்னு சொல்லிட்டு, உங்களோட கால் இருந்து மெட்டி கழுத்துனா வரமாட்டேங்குது, ஏதோ நீ மந்திரம் போடுற சரியா, அந்த மந்திரத்தை எனக்கு சொல்லி கொடுன்னு சொல்லிட்டு கழுத்தில் கத்தி வச்சு கேட்குறாரு. பகவான் மந்திரத்தை சொல்லிட்டார், தீக்ஷ மந்திரத்தை சொல்லிட்டார், சீடனை ஏத்துட்டார். அப்போ அங்கே என்ன சொல்றாங்கன்னா வியாக்கியானம், கத்தி வச்சு தீட்சை வாங்கியிருக்கிறார், பகவான் கிட்ட இருந்து நேரடியான தீட்சை குலசேகர ஆழ்வார் ஸ்பெஷல் அப்படின்றாங்க. ஸோ இதுல நார்த் இந்தியன், சவுத் இந்தியன், அமெரிக்கன் இவங்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. பக்தர்களுக்கு யாருக்கிட்டையும் பிரச்சனை இல்லை. எனக்கு நீங்க எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் கிருஷ்ண கதை சொல்லுங்க, ஏன்னா அப்படிதான் சொல்லிக் கொடுப்பாங்க. சில சமயம் நார்த் இந்தியாவில் டிவோட்டிஸ் எல்லாம் போயிருப்பாங்க, அங்கே ஹிந்தி கிளாஸ் அப்படின்னு சொன்னால் எல்லா டிவோட்டிஸ் எந்திரிச்சு வெளியே போயிடுவாங்க. கூப்பிட்டு கேட்பாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை, உட்காருங்க, ஹிந்தி தெரியாது, ஹிந்தி தெரியல என்னங்க, உட்காந்து கேளுங்க, நான் பேசி நீங்கள் அதை காதலை கேட்டு புரிஞ்சு நீங்கள் பக்தனாவேன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ சொன்ன மாதிரி நமக்குள்ளேயும் தனித்தனியான புலன்கள் இருக்குது, ஆத்மா வந்து இருக்கு, அதுக்கு தான் திருப்தி அடையுது. மனசுக்கும் பகவத் விஷயங்களுக்கும் இதெல்லாம் துவாரங்கள். இது மூலியமா போய் மாற்றம் நடக்கிற இடம் வேற. ஸோ அதனால இதெல்லாம் லாங்குவேஜுக்கு மேலே, இதெல்லாம் காஸ்ட், க்ரீட், கம்யூனிட்டி, இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே வந்துச்சு. ஆத்மாவை நேரடியாக பிரபுபாதர் பொருளை கொடுப்பார். ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்துக்கு என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு டிரான்செண்டல் வைப்ரேஷன் தான் சொல்லுவாரே தவிர இந்த சான்ஸ்கிரிட் மந்த்ரான்னு சொல்லல. டிரான்செண்டல், அதாவது உலகத்திற்கு அப்பாற்பட்ட சப்தங்கள் அப்படிதான் ஆரம்பிப்பார். திஸ் டிரான்செண்டல் வைப்ரேஷன் அப்படின்னு ஆரம்பிப்பார். அது வந்து என்ன பண்ணணும்னா உள்ளுக்குள்ள இருக்கிற பக்தியை வந்து தூண்டி விடும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அந்த பக்தியை எழுப்பி விடுறது, இதுக்கு எந்த விதமான எக்ஸ்டர்னல் திங்ஸுமே இல்லை. இதெல்லாம் பற்றி பேசுகிறவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக பேசுகிறாங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது அதுக்காக சொல்கிறாங்க, அவங்க வேற இவங்க வேறன்ட்டு. பகவானுடைய இதே யார்கிட்ட வேணாலும் கேட்கலாம், ஆனால் சன் டிவி, விஜய் டிவியிலிருந்து மட்டும் கேட்டுறாதீங்க, ரொம்ப கஷ்டம் அதை சரி பண்ணுறது. கண்டிப்பாக வடமதுரை மைந்தனைன்னு சொல்றதுனால ஆண்டாள் இப்படி பிரிச்சு தான் பார்க்கல இல்லைங்களா? தென்மதுரை வடமதுரைன்னு தானே பார்த்துருக்காங்க. அப்போ வந்து சவுத் இந்தியா அந்த மாதிரி நார்த் இந்தியாவெல்லாம் இல்லாம இது நம்ம தென்மதுரையில் இருக்கிறோம், வடமதுரையில் பிறந்த கிருஷ்ணரை நம்ம கொண்டாடுவோம், மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை அப்படின்னு சொல்லி தமிழ்ல ஒரே மண்ணுல பிறந்த பகவானா தான் பாக்குறாங்க. இந்த காலத்துல தான் அதெல்லாம் மாறி. ஆமாம், ஏன்னா அப்போ வந்து ஓட்டு இல்லை, டெமோக்ரஸி இல்லை, லாங்குவேஜ் பிரச்சனை இல்லை, இப்போலாம் அதனால வந்துருச்சு. ஒரே மண்ணா பார்த்துருக்காங்க. ஸோ பக்தர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, நம்ம நிறைய டிவோட்டிஸ் வந்து மாயாப்பூர் போவாங்க,
நிறையா டிவோட்டிஸ் விருந்தாவனம் போவாங்க, நிறையா டிவோட்டிஸ் பூரி போவாங்க. போகும்போது அவங்களுக்கு என்ன ஆசை இருக்கும், பூரியில் போகும்போது பிரம்மாண்டமான ரத யாத்திரை, அவ்வளோ பிரம்மாண்டமான மரத்தால், தூய மரத்தால் செஞ்சது, ஒரு ஆணி ஒரு ஸ்டீல் கூட அழிக்க மாட்டாங்க. அவ்வளோ ஒரு பெரிய மரம் அப்படியே வரும்போது எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு பண்ணிட்டு, இதே மாதிரி எங்கள் ஊரில் சிறுசாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லுவாங்க. விருந்தாவனத்தை திருப்பியும் எங்கள் ஊரில் சிறுசாக நான் வாழ்கிற இடத்துல பண்ணிக்கணும், நான் வாழ்கிற இடத்த விருந்தாவனமாக பண்ணணும், மாயப்புரா பண்ணணும், பூரியாக பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க பக்தர்கள். அதை விட என்னோட இடம் தான் பெருசுன்னு சொல்கிறவங்க இல்லை. அதை திருப்பி நான் இங்கே உருவாக்கி அந்த மாதிரி இடத்துல நான் பக்தர் சங்கத்தோட சொல்கிறாங்க, கூடி இருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவான்னு சொல்கிறது மாதிரி ஒன்றா இருந்து சந்தோஷமாக இருக்கும்னு ஆசைப்படுறவங்க பக்தர்கள். அதுக்காக நாங்கள் இங்கே வந்து விருந்தாவனம், ஸ்மால் விருந்தாவனம் கட்டிட்டோம் ஈரோட்டில், இனிமேல் யாரும் விருந்தாவனத்துக்கே போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா? ஸோ பக்தர்களுக்குள்ள பிரச்சனை இல்லைங்க மாதாஜி. கடவுளை வந்து அவங்க இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ண பார்க்குறாங்க. இந்த ஏரியாவுக்கு ஆக்சுவலாக முழு பிரபஞ்சத்தையும் படிக்கிறோம், ஆனால் அது யாரும் ஏற்றுக்க முடியல. அவங்கள வந்து ஒரு ஏன் அவர் இந்தியாவை விட்டு பிறக்கிறாரு அப்படின்னு கேட்டுருக்காங்க. கரெக்டுங்க மாதாஜி. ஸோ அதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண பார்க்குறாங்க. அவர் தான் எல்லாத்தையும் படித்தார், மொழியை அவர் தான் படித்தாரு, இதெல்லாம் புரிஞ்சுக்க வந்து தெரியல. அதனால பக்தர்களுக்கே புரியும். கரெக்ட். ஆனால் பிரபுபாத சொல்லும்போது எல்லாம் ஒத்துக்கிறாங்க. பக்தர்களானவங்க எல்லாருமே அதுதான் விஷயமே. இங்கே இது எல்லாமே கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு, இதெல்லாம் படித்தவங்களுக்கு புரியல. சொல்கிறீங்களோ, ஆண்டாளோட பாசுரங்கள் படிக்கிறவங்க இது வேற அது வேறன்றாங்க. ஆனால் எல்எஸ்டி, மரிஜுவானா, அப்புறம் வந்து தண்ணி, சிகரெட் அந்த மாதிரி ஃபுல்லாக குடிச்சிட்டு ஒரு சேரி மாதிரி கட்டர்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இடத்துட்டு இருந்து வாழ்ந்துட்டு இருந்த இளைஞர்கள், அவங்களுக்கு பிரபுபாத சொன்னே புரிஞ்சிருச்சு. அதுதான் அற்புதமான விஷயம். அவங்களுக்கு ராமர்னா என்ன தெரியாது, கிருஷ்ணர்னா என்ன தெரியாது. அனுமன்னு சொன்னால் அவர் ஏதோ வந்து கிருஷ்ணரோட இருக்கிற ஒரு பெண் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருக்கிறாங்க ஒரு காலம் வரைக்கும். ஆனால் அதுதான் உள்ளுக்குள்ள இருக்கிற பாம்பை தூக்கி வெளியே ஃபர்ஸ்ட் போடணும். பாம்பை தூக்கி வெளியே போட்டு நாக்கி வந்து தவளையிலிருந்து மாற்றிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா இப்போ மாதாஜி சொன்ன மாதிரி ஆல்ரெடி நிறையா பாம்புகள் உள்ளே போயிடுச்சு. எலி வந்து பொந்து கிரியேட் பண்ணும், பாம்பு உள்ளே போய் சாப்பிட்டு படுத்துக்கும். அந்த மாதிரி பகவான் நமக்கு எல்லா புலன்களையும் கொடுத்துருந்தாலும் பௌதிகமான விஷயங்கள் உள்ளே போய் உட்காந்துக்குது. நம்ம கேட்டுட்ருப்போம், நம்ம வந்து புக்கு வந்து படிச்சுட்டு இருப்போம். இல்லை, எனக்கு பர்சனலான விஷயத்தை தான் சொல்கிறேன். சரி, இன்னைக்கு நம்ம பாகவதம் படிப்போம் அப்படின்னு உட்காந்துட்டு படிச்சுட்டு இருப்போம். படிச்சுட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு ஃபோனில் ஏதோ ஒரு சவுண்டு, ஒரு மெசேஜ் வரும், என்ன வந்திருக்குன்னு பார்க்கலான்னு பார்ப்போம், அப்படியே உள்ளே போயிடும். இல்லை வெளியிருந்து ஏதாச்சும் ஒரு சவுண்டு வந்து அதுலேருந்து அப்படியே உள்ளே போயிடும். நம்ம பக்தர் விஷயங்கள் செய்யலான்னு படிக்கும்போது பௌதிகமான விஷயங்கள் நமக்கு அட்ராக்ட் பண்ணுது, அன்ஃபார்ச்சுனேட். ஆனால் ஆக்சுவல் விஷயம் சுகதேவ கோஸ்வாமிக்கு என்ன நடக்குதுன்னா, அவர் வெளியே சுற்றிட்டு இருக்கார், ஆல்ரெடி ஆன்மீகத்தில் ரொம்ப முதிர்வை அடைஞ்சு சுற்றிட்டு இருக்கிறார். காதுல இருந்து ஒருத்தங்க பாகவதம் பேசிட்டு இருக்காங்க, 2 பேர். அப்போ இதெல்லாம் விட்டுட்டு அங்கே வந்துடுறாரு. முக்தி அடைந்த ஆத்மா அவருக்கே பாகவதம் அட்ராக்ட் பண்ணுது. அதுதான் உண்மையான விஷயம். நம்ம பாகவதமே எடுத்து படித்தா கூட பௌதிகமான விஷயங்கள் அட்ராக்ட் பண்ணுது. ஸோ மாதா சொன்னது எல்லாம் அன்ஃபார்ச்சுனேட்னா துரதிர்ஷ்டவசம், நம்மளுடைய இங்கே இருக்கிற துரதிர்ஷ்டவசமான விஷயங்கள். ஜஸ்ட்டு ஒரே சொல்லுவேன், நாங்கள் ஜஸ்ட்டு ஒரு தடவை ஆஃபீஸ் விஷயத்துக்காக வெளிநாடு போயிடணும். மாதாஜி சொல்லணும், வெளிநாடு சொல்கிறோம் நாட்டிக்கு. வெளிநாட்டில் சொன்ன உடனே, வெளிநாட்டிலலாம் நீங்கள் பக்தராக இருந்து இந்தியாவிலேருந்து போனீங்கன்னா ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க. இந்தியாவிலேருந்து வந்திருக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப மரியாதை கொடுத்தாங்க. நாங்களும் ஓகே, நல்ல பிரசாதம்லாம் கொடுத்தாங்க, சாப்பிட்டுட்டு ஒரு பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த ஃபாரினர்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பேசுவாங்க. நீங்கள் இந்தியாவில் பிறந்திருக்கீங்க, விருந்தாவன் போயிருக்கீங்களா? இல்லைங்க, போனது இல்லைங்க. பூரி போய் ரத யாத்திராவில் பார்த்துருக்கீங்க? இல்லைங்க, போனது. அப்புறம் எதுக்குங்க இந்தியாவில் பிறந்தீங்க அப்படின்னு கேட்டாங்க. என்னடா இது, இத்தனை நாள் நல்லா தான் போயிட்டு இருந்தது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இப்போ நமக்கு என்ன, ஸ்ரீரங்கத்தில் ஒருத்தர் பிறந்து வந்திருக்காரு, ஓ ஸ்ரீரங்கத்தில் பிறந்திருக்கிறீங்களா, பகவான் போய் பார்த்துக்கலாம். இல்லைங்க, நான் கோயிலுக்கே போனது இல்லைங்க. அப்புறம் ஸ்ரீரங்கத்தில் பிறந்து என்ன யூஸுங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கேட்போம். ஸோ அந்த மாதிரி நமக்கு இது எல்லாமே கிடைச்சிருக்கு, ஆனால் அன்ஃபார்ச்சுனேட், துரதிர்ஷ்ட விஷயம். ஓகே, இதோட நிறுத்திக்குவோம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாத் கி